Greetings to you in the name of our Lord Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலுமாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ரூத்தினுடைய புஸ்தகம், முதல் அதிகாரம் 16-17 வசனங்கள். இந்த வார்த்தை நீங்கள் கேட்பீர்களானால், நேற்றைய தினத்துல ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து, ஒரு ஆசீர்வாதமான வழியில தேவன் எப்படி தம் ஜனத்தை நடத்துகிறார், ஒரு குடும்பத்துல ஆசீர்வாதம் தடைப்படுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது கர்ஸ், ஒரு சாபம். அது எப்படி வருது, எங்கிருந்து வருது, யாராலும் சொல்ல முடியாது. Even already I explained to you, maybe our forefathers, maybe a generation, or your unwanted commitments, attitude, mindset up. This is all the cause of getting into the curse into your life. அது எப்படி மாற்றப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது நேற்று சில காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நேற்று தினத்தில் அதனுடைய கண்டினியூஷன் இன்னைக்கு பார்க்கிற பொழுது ஒரு காரியத்தை திட்டமாய் நாம் கவனிக்க வேண்டும். ரூத் புஸ்தகம் முதல் அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், இந்த 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது, எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இந்த வசனத்தின் மூலமாக இந்த ஆராதனையிலே தேவனாகிய கர்த்தர் எப்படி மகிமைப்படுகிறார், ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்குள்ள தேவன் எப்படி பேலன்ஸ் செய்கிறார் என்று பார்க்க அது மிகவும் நமக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கு. வாசியுங்கள், ரூத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 16-17 வசனங்கள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தார். கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். இந்த நாளிலே ரூத்தை குறித்து பார்க்கிற பொழுது ஒரு சபை அல்லது ஒரு மணவாட்டியாக பார்க்கிறோம். இந்த ரூத் சரித்திரத்தில் ரூத்ஸ் டிவோஷன் அண்ட் வாவ், அவள் தேவனை தியானிக்கிறதும் தேவனோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கையும் நாம் பார்க்கிற பொழுது எப்படிப்பட்ட தீர்மானத்தை ரூத் தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு சபையாக நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி தேவனிடத்துல நாம் அன்பு கூறுகிறவர்களாய், ஒரு சபையாய் கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, அந்த explanation already given yesterday, the Naomi, she is a priesthood in that area. வழி நடத்துகிறவளாய் அவள் காணப்படுகிறாள். இரண்டாவது காரியம் பார்க்கிற பொழுது, இவள் தீர்மானம் எடுத்த பிறகு என்ன செய்கிறாள் ரூத் என்று பார்க்கிற பொழுது, return to Bethlehem, that means the birthplace of Christ. Bethlehem, எனக்கு டிசம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிச்சோடனே எல்லாரும் கிறிஸ்மஸ்க்கு ரெடி ஆயிடுவோம். அதனால நம்மளும் அங்கே போய் ஒரு லைட்டா டச் பண்ணிட்டு வந்துடுவோம். ரூத் ரிட்டர்ன் டு பெத்லஹேம், இயேசு பிறக்கிற இடம். அப்போ இயேசு எங்க பிறந்திருக்கிறார்னா we are the Bethlehem. இயேசு எனக்குள் பிறந்திருக்கிறார்னா we are the Bethlehem. நாம் என்ன செய்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறோம், கிறிஸ்துவை கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, 3ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 18 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது நெயோமிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், நெகேமியோடைய ஆலோசனை. ரூத் obedience, ரூத்தினுடைய கீழ்ப்படிதல். மூன்றாவது ரிவார்ட் ஆஃப் obedience, கீழ்ப்படிகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிறதான வெகுமதிகள். இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னா we need more gifts from reward from God. Somehow we are praying this month is a Christmas month, we have more expenditures, we want to purchase many things, gift articles and various things. But he is a provider.
He should reward every family in this year. Amen. Praise the Lord. ரிவார்ட் பண்ணவரா பண்ண மாட்டாரா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேவன் நமக்கு ஒரு பெரிய ரிவார்டு வைத்திருக்கிறார். எப்போ ரிவார்டு கொடுப்பார் அப்படின்னா, those obedience. தேவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு அந்த தேவன் தம்முடைய வெகுமதிகளை கொடுக்கிறார். ரூத்துடைய வாழ்க்கையில ரூத் கீழ்ப்படிகிறவளாக இருக்கிறார். நெகோமியுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு சபை எப்படி ஒரு விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்கிறதோ அந்த ஆலோசனைகளின்படி கேட்டு நடக்கிறவர்களா இருக்கிற பொழுது தேவன் அநேக நன்மைகளை நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் நீங்க பார்க்கலாம், ஆசீர்வாதம் என்கிற பொழுது அந்த ஆசீர்வாதம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது, ஆசீர்வாதங்களை எப்படி நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், ஆசீர்வாதத்தினால் உண்டாகிற மேன்மை என்ன என்று பார்க்கிற பொழுது பல நேரங்களில் அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை வருகிற பொழுது we have the feeling of bitterness. ஒரு கசப்பு தான் வரும் இல்லையா? நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் இந்த முதல் நாளிலே ஒரு கசப்பை குறித்து பேசுறீங்கன்னா, நெகேமி சொல்கிறார், என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில கசப்பு இருக்கிறது. I never rejoice anymore. God permitted bitterness in my life. இருக்கா? வசனம் இருக்கா? எங்க இருக்கு? நெகேமி சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்றாங்க அம்மா? பாருங்க, நெகோமிங்கிற வார்த்தை நீங்க பார்க்கிற பொழுது ரொம்ப அழகா அவங்க சொல்லி கொடுக்கிற காரியம் தான். There is no happiness in my life. ஓகே, வாசிக்க பார்க்கலாம். பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். இவள் யார்? அதான் முக்கியம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை குறித்து உலகம் என்ன பேசுகிறது? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மை குறித்து உலகம் என்ன சொல்லுகிறது? அதுதான் கேள்வி. இங்கே நெகோமியை குறித்து பார்க்கிற பொழுது நெகோமி contrast the lovely meaning of a name. மிக மிக அழகான அர்த்தமுடைய பேர் தான் நெகோமி. ஆனா அவ சொல்றா, with the bitterness of her plight, bitterness of her plight. அப்படி வாழ்க்கையில கசப்பை தவிர அவர் எதையுமே நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கல. அவளுக்கு ஆனா எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வருகிறது, எப்பொழுது வாழ்க்கையில மகிழ்ச்சி வரும் என்று பார்க்கிற பொழுது இங்கே அநேக காரியங்களை நாம் அங்கு சொல்ல கேட்கிறோம். பாருங்க, முதல் அதிகாரம் 21, 22 வாசிக்கிற பொழுது, testified again, afflicted me. Naomi reflects human nature in general as she blames God. என்ன செய்கிறார்? தேவனை குற்றம் சாட்டுகிறார். இது வந்து பல நேரங்களில் இயல்பாய் நடக்கிற ஒரு காரியம், இயல்பாய் நடக்கிற ஒரு காரியம். She blamed God. She blamed God. Whatever we do in our own mind, we cannot blame God. Whenever we commit mistakes, we cannot blame God. தேவன் என்னை ஏன் இப்படி அனுமதித்து இருக்கிறார், இந்த காரியம் ஏன் வாழ்க்கையில வந்துச்சு, ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு வந்துச்சு, ஏன் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில வந்துச்சு, ஏன் வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சு. பல நேரங்களில் நாம் கேட்கிறோம், why God permit this kind of trials into my life? I'm praying, I'm meditating, I'm worshiping the Lord, everything, I'm sacrificing my life to God, but why I'm so far I've not received anything in my life? Often the things turn worst in my life. But sometimes our measurement is something different to compare it to God's sight. நாம் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே கேட்கப்படுகிறதா என்பதுதான் முக்கியம். பல நேரங்களில் ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபிக்கிற ஜெபம் அர்த்தம் உள்ளதா இருக்கிறதான்னு பார்க்கணும். வேதத்தை வாசிக்கிறோம், அந்த வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோமா என்று பார்க்கணும். அது நம் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தையும் ஒரு தெளிவை கொடுக்கிறதா என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் அது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்று பார்க்கிறோம்.
சாட்சி சொல்லுகிறோம், அந்த சாட்சியிலே நாம் நிலைத்திருக்கிறோமா என்று சொல்ல வேண்டும். இந்த நெகேமி வாழ்க்கையில சில காரியங்கள் வேதாகமத்திலே as for the Bible scholars, researchers are சொல்லுகிறார்கள், some secrets are hidden secrets in Naomi's life, Ruth and Orpah's life. இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் மறைக்கப்படுகிறது, ஆசீர்வாதங்கள் மறுக்கப்படுகிறது. ஏன்னா சில காரியம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாகமத்தை எடுத்து வாசினா லாஸ்ட் தேர்ஸ்டே பைபிள் கிளாஸ்ல, அதாவது எஜேஐடி கிளாஸ்ல சில ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். ஏன் வேதாகமம் நமக்கு இவ்வளவு தெளிவான காரியங்களை நம்ம காண்பிக்கிறது? The biblical heroes, what they committed, எப்படி எப்படி காரியங்களை செய்திருக்கிறார் என்று ஒன்னொன்னா விளக்கி சொல்லுகிற பொழுது சில காரியங்கள் ஆச்சரியமானதாய் கூட இருந்துச்சு. பொதுவாக சொல்லக்கூடாது. வேதாகமம் சத்தியம் உள்ளது, உண்மை உள்ளது என்று தெளிவாய் பேசப்படுகிற பொழுது அந்த வேதாகமம் ஏன் நாம் இதுவரை புரிந்து கொள்ளவில்லை? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொல்லி எழுதப்பட்ட பொழுதும் ஏன் அந்த சத்தியம் எழுதப்பட்டது? ஒரே ஒரு நேம் எவ்வளவு பேர் அன்னைக்கு Thursday எவ்வளவு பேர் வந்து almost 10 people are present on that day NJIT. எவ்வளவு பேர் ஞாபகம் இருக்கு? Innocent 3. Can you refer this? என்ன தம்பி? 1199th year, Pope Innocent III, he burned the Bibles. Referring secret. வெளியே சொல்ல முடியுமா? அந்த போப் அந்த வேதாகமத்தை எரித்த மனிதனுடைய பேர் Innocent III. போப் ஜான் பால் சொல்ற அந்த மாதிரி அந்த நாட்கள்ல 1199ஆம் ஆண்டுல வேதாகமம் எரிக்கப்படுகிறது. வேத சரித்திரம் ரெக்கார்ட், we have a record. They burned the Bible. They never allow the people to read the Bible, meditate the Bible. They never allow, permit. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தை மீறி ஆவியானவர் வேதாகமத்தை என்னுடைய கையிலே உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆவியுடைய நோக்கம் இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. எந்த மனுஷனும் கிறிஸ்துவை தடை செய்ய முடியாது, வேதாகமத்தை ஆவியானவரை தடை செய்ய முடியாது. ஒரு தேவனுடைய மனுஷன் எழுதுகிறான், ஸ்காட் ஜான் என்கிறவன் எழுதுகிறான், நான் ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில பிறந்தேன், எனக்கு இந்த மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ் லைஃப் எனக்கு பிடிக்கல, அதனால ஜஸ்ட் ஐ ஃபாலோ a traditional life, பாரம்பரியத்தை நான் பின்பற்றி வந்தேன். ஒரு நாள் என்னையும் அறியாமல் ஒரு இரவுல நான் ஏதோ ஒரு பாஷை பேசிக் கொண்டிருக்கிறேன், அது என் மனதிலே நான் பேசுவது எனக்கு விளங்குகிறது, அர்த்தம் விளங்குகிறது. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில நான் அதை தேடி சென்றேன். He tried to avoid the circumstance. He avoided the spiritual gathering. He tried to hurt the people, those who in his presence, those who meditating the word of God day and night. He never likes to mingle with them. But Scott John, unexpectedly, around 12 o'clock, the early hours, the Holy Spirit entered into his body. The Holy Spirit moves in tongues. He speaks many languages with the interpretation. The Holy Spirit indicates only one promise. Scott John, I need you because I chosen you long back. I need you. The same night everything is transformed. Next early morning, he just prayed to God. He received the mighty languages. God used him around the world. He is a wonderful servant of God. Many miracles happened. Many churches reformed. Many people resurrected by Christ. This is what is witness. Even I have the book, same book I'm having. Long back, it has come to my memory. I want to share with you. Even sometimes we neglect. We said, I don't want the spirit. I don't want this life. Yesterday I given very clear 3 points I given. You should have the desire of your life. Yesterday I given. You have the desire of your life. Second,
God wants to give you the vision about your life. Then God wants to strengthen your life. And fourth one, God wants to deliver you from the spiritual and physical destruction. 4 secrets. Every time you meditating into the secret, how enter, how go closer, how come to closer God with God. This is what the encounter every time. Okay, see, every time we have to utilize His presence. We have to make the point out of it. இங்க பாருங்க, நெகேமி சொல்லுகிறார், Naomi reflects human nature in general as she blames God. அவள் தேவனை குற்றம் சாட்டுகிறாள். ஆனா திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், பிரச்சனைகள் தேவன் வந்து வேதம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். எங்க இருக்கு? உபாகமம் 5:9 வாசிங்க. நீ அவர்களை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறேன். விசாரிக்கிறவராய் இருப்பேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனுக்கு 1000 தலைமுறை நான் தயவு செய்கிறவனாய் இருக்கிறேன். Praise the Lord. This is a real blessing. 1000 generation. See, this is the பாத்தீங்கன்னா நேத்து ஜெபேஸ்வரி வாழ்க்கையில அவன் அந்த ஏதேன் தோட்டத்துல தேவனாகிய கர்த்தர் கொடுத்த சாபத்தை அவன் முறிக்கிறவனா இருக்கிறான். இங்கே சொல்றாரு, என் கட்டளைகளை கை கொள்ளுகிறவனுக்கும் நான் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்ட இரக்கத்தை செய்யணும்னு நினைக்கிறோம்? என் வாழ்க்கையில அவர் இரக்கம் செய்யணும் ஆண்டவரே, அவர் என் வாழ்க்கையில தயவை கொடுக்கணும் ஆண்டவரே, அவர் என் வாழ்க்கையில நன்மையை செய்யணும் ஆண்டவரே. நாம் கேட்கிறோம் அல்லவா? பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, we compromise with God. நேயோமி மாதிரி நம்ம never blame God all the time. அடுத்த காரியம் அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் சொல்றாங்க, rather than personal choices and sin nature. இதான் நான் சொன்னேன், மறைக்கப்பட்டதுன்னு நான் தான் சொன்னேன். இவர்களுக்குள்ளே ஒரு பெருமை வந்து இருக்கலாம். நேயோமி சொல்லிருக்கலாம், என் புருஷனை போல இந்த உலகத்துல யாருக்குமே அமையலன்னு சொல்லு. அவ்வளவு அழகானவர் சொல்லியிருக்கலாம், மேன்மையானவர் சொல்லியிருக்கலாம். நான் கேட்டோன்னே எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாரு, நான் உட்காருனா உட்காருவாரு, எந்திரினா எந்திரிப்பாரு. அந்த மாதிரி ஒரு கணவனை கர்த்தர் கொடுத்துருக்காரு. வாழ்நாளெல்லாம் அவருக்கு சோதனோட நம்ம சொல்லியிருப்பாங்க. சின் நேச்சர். அது என்னது? அது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் தண்ணியிலும் எனக்கு ஒப்பான விக்கிரகத்தை வணங்கவோ சேவிக்க வேண்டாம்னா அதுக்கும் எனக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தேன். வானத்தில் எப்படி, பூமியில் எப்படி, பூமி கீழே எப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி கொடுத்தாங்க. இங்க பார்க்கும் பொழுது the nature sin, இது இயற்கையாகவே ஒரு குணாதிசயம் பெண்களுக்கு உண்டு. பொதுவா வந்து ரிசர்ச் பைபிள் ஸ்காலர்ஸ் யாருமே சொல்லல, ஒரு கணவன் வந்து இந்த இடத்துல சொல்ற மாதிரி இல்லை, எனக்கு அமைந்த மனைவி மாதிரி உலகத்துல யாருக்குமே அமைஞ்சிருக்காது. Always the human nature, the men's mentality, they select better always, like a mobile phone. இல்லையா? நான் ஒரு சென்னை போயிருந்தப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினேன், சாம்சங் வாங்கினேன். தம்பி சொன்னான், 2 நாள் பொறுத்தீங்கன்னா இது நல்லதாக கிடைச்சிருக்கும், அடுத்த மாடல் விடுறான். அடுத்த 2 நாள் இன்னொரு மாடல் வந்து, அப்போ வெயிட் பண்ணா அடுத்தடுத்து மாடல் வந்துகிட்டே இருக்கும். அதே போல சொன்னோம், அவசரப்பட்டுட்டேன், பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன், 2 நாள் வெயிட் பண்ணிட்டு எனக்கு பெட்டரா கிடைச்சிருக்கும். நாட் மொபைல். This is a human mentality. ஆனா வேதம் என்ன சொல்றது? ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா வேதம் சொல்றது, இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு வேதம் சொல்றது, அவனுக்கு ஏற்ற துணை ஏவாள் தேவன் உண்டாக்கி. unmeasurable, unmeasurable, uncorruptible. இந்த இடத்துல பாருங்க சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா, rather than the personal choice. இது என்னது? personal choice. இப்ப நான் வந்து தேவனை ஆராதிக்கணும், இவர் நல்லவரா, இவர் நல்லவரா, இந்த சபை நல்லா இருக்கா, அந்த சபை நல்லா இருக்கா, இது இவங்க பாஸ்டர் நல்லா இருக்காரான்னு I don't have a choice. I submit myself according to God's plan. Amen. இந்த சபை என்பது it is not your choice.
இங்க போய் பார்ப்போம், நல்லா இருக்கா அங்க போவோம், அங்க நல்லா இல்லையா இங்க வருவோம், இங்க நல்லா இல்லை அங்க போவோம். Don't ever have a choice. What is God's plan? You have to submit yourself. தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுலதான் நம்மளை தேவன் வளர்க்கிறார், அதைத்தான் தேவன் அபிஷேகிக்கிறார், அதுலதான் தேவன் நம்மை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நீங்க சொல்ல வேண்டிய காரியம் ஒன்று. அடுத்து சொல்றாரு, for the destructive and painful things she is experiencing. ஒரு வேதனை அவளுக்கு அனுபவபூர்வமாக ஒரு வேதனை வருகிறது, அனுபவபூர்வமாக ஒரு நெருக்கம் உண்டாகிறது, ஒரு பிரச்சனை வருகிறது. experiencing destructive and painful things she is experiencing. Naomi's behavior is characteristics of person outside the covenant. இதெல்லாம் ரகசியம், வேதத்தை நீங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. outside, அவள் உள் வெளியே கசப்பை கொட்டுகிறாள். என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் கசப்பை தான் வாழ்க்கையில பார்த்தேன், சந்தோஷத்தை நான் அனுபவிக்கல, நிம்மதியை நான் அனுபவிக்கல, உயர்வு வாழ்க்கையில வரல. சடனா எல்லாமே ஒரு டிஸ்ட்ரக்டிவ் அண்ட் பெயின்ஃபுல்லா மாறிடுச்சுங்கிறான். அடுத்த காரியம் பாருங்க, thus inappropriately indicates a circumstance to be result of God's punitive action. இது எல்லாம் எதுக்காக நடந்துச்சு? தேவனுடைய நோக்கமா இருக்கு. இந்த ரூத் போவாசுக்கு நியமிக்கப்படணும். ரூத் என்றால் விசுவாசி, போவாஸ் என்றால் வரக்கூடிய மணவாளன் என்கிற ஒரு அடையாளத்தை தேவனுக்கு வைக்கிறார். அதற்காக எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறார் கர்த்தர். நெகேமி வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது, ஓர்பானுடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது, ரூத்துடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுது. எல்லாம் தேவனுடைய திட்டம், தீர்மானமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, அந்த 16-17 வாசிக்கிற பொழுது ரொம்ப தெளிவான காரியம் பாருங்க. The commitment to relationship. என்னது? Commitment to relationship. தேவனோடு கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை என்கிற பொழுது நான் பல உதாரணங்களை சொல்லியிருக்கேன். Why we are gathered on Sundays அப்படிங்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா commitment to relationship. ஞாயிற்றுக்கிழமைகளிலே எங்களுக்கு எந்த வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஆராதிக்கும்படியாய், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாய், அவரோடு நான் வைத்திருக்கிற ஐக்கியத்தை ரினியூ பண்ணும்படியாய், ரிலேஷன்ஷிப் நான் காத்துக்கொள்ளும்படியாய் அது நான் இந்த சமூகத்தில் வந்திருக்கிறேன். எவ்வளவு சொல்ல முடியும்? reconciliation. Ruth's determination to move to a foreign land with her mother-in-law revealed an acceptance and commitment to a cross-cultural relationship. என்னது? Cross-cultural relationship that was permanent and faithful. அது அங்கேயே இருந்திருந்தா என்ன இருக்கும்? இவங்க நம்ம அங்கேயே இருந்தா என்ன இருக்கும்? எதுவுமே நடந்திருக்காது. இங்கே இந்த 16 வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் படிக்க கேட்கிறோம் பாருங்க. But Ruth said, entreat me not to leave you or to return back from following after you. For wherever you go, I will go, and wherever you lodge, I will lodge. Your people shall be my people, and your God my God. உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அங்க ஸ்ட்ராங் ஹோல்ட் பண்றாங்க. ரூத்துடைய வாயின் பிறப்பு அதுதான். நீ பல நேரங்கள் என்ன செய்ய வந்துருமா, உங்களை வேணாலும் ஏத்துக்கிறேன், ஆனா உங்க குடும்பத்தை ஏத்துக்க மாட்டேன். நீ அதான் பிரச்சனை இருக்கா இல்லையா? கல்யாணம் பண்ணோன்னா மாப்பிள்ளை மட்டும் சொந்தம், மாமியார் சொந்தம் இல்லை. கல்யாணம் ஆனோடனே மனைவி மட்டும் சொந்தம், மனைவி வீடு சொந்தம் இல்லை. வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது சொல்றாரு, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். தட் இஸ் ப்ராப்பர் அக்செப்டன்ஸ். இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு தெரியுமா? The people அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரீக் வேர்ட் am, am, am. அதுக்கு எக்ஸ்பான்ஷன் கொடுக்கணும், ahm, am. That means the people. This word occurring nearly 2000 times in Old Testament. People
ஜனங்கள் என்று பார்க்கிறோம். The people, this word occurring nearly 2000 times in the Old Testament, refers to a body of human beings unified as a nation. Unified as a nation. இப்போ இந்த சபையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சபை விசுவாசிகளை ஏற்றுக்கோமா? இவங்களை பிடிக்காது, இவங்களை ரொம்ப பிடிக்கும். That is not acceptance. Maybe a small or big, rich or poor, thin or hefty, color complex, black or white, never mind. But I love these people. Because I love this church, I love these believers. Because I love Christ, I love this church. Because I love this church, I love the believers. சொல்ல முடியுமா? ஒரு ஆள் வாயில அல்லேலூயா வந்த பாருங்க. வந்தா தான் நீங்க ரூத். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அப்பதான் போவாஸ் வருவார் உங்களுக்கு. மணவாளன் இயேசு வருவார். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இடத்துல சொல்லுகிற காரியம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். குடும்பத்தை அவ்வளவுதான், குடும்பமும் அவ்வளவுதான். ஒரு கணவன் ஆகட்டும், ஒரு மனைவி ஆகட்டும், சரியா? கல்யாணம் ஆன சேஞ்சஸ் வரணும். எதுல தெரியுமா? ஜெபத்துல, உபவாசத்துல, ஐக்கியத்துல சேஞ்ச் வரணும். சொல்றாரு, இனி உங்களுக்கு உன் ஜனம் என் ஜனம், உங்க அப்பா இவன் எங்க அப்பா. அதான் அர்த்தம். சொல்லுங்க. கல்யாணம் ஆனவன மூட்டையை கட்டி கலந்துடலான்னு அப்புறம் கல்யாணத்துக்கான கடனை யார் கொடுப்பான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பட் ஐ நாட் பாயிண்ட் டு எனிவன். ரூத் வாழ்க்கை நடந்ததை சொல்றேன். எவ்வளவு டவுரி கொடுத்து எவ்வளவு காசு கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த ரூத் சொல்றாங்க, நெகேமியை பார்த்து ஒரு பேர் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். யூதாஸ் மாதிரி ஒரு முத்தம் கொடுத்துட்டு, மாமி கூட பார்த்தா வருத்தமா இருக்கு, என்ன செய்யறது, என் வாழ்க்கையை பார்க்கணும். ஆனா வேதத்திற்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திரும்ப தன் மாமியை முத்தமிட்டு தன் தேசத்துக்கு போகிறார். ஒரு பெரிய டிசாஸ்டர். அந்த தேசத்தோட சேர்ந்து ஒரு போல அழைச்சிட்டான். ஆனா ரூத்துக்கு ஒண்ணுமே தெரியாது. அவளுக்கு அன்பு கூறதான் தெரியும். மாமியை நேசிக்கிறது தான் தெரியும். அவர் சொல்றார், ரூத் என்ன பண்ண தெரியுமா? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆழமாய். The people, this word occurring nearly 2000 times in the Old Testament, refers to a body of human beings unified as a nation. Frequently, Israel is called by God Ami, A-M-I, Ami, literally my people. Am அப்படினா the people. இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படி கூப்பிடுறாரு? அமி. அமி மீன்ஸ் மை பீப்புள். நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கிறேன், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள். அந்த என் ஜனம் அப்படிங்கிறதா அந்த ரிலேஷன்ஷிப். இங்க ரூத் என்ன சொல்கிறார்? உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய தேவன்
என்னுடைய தேவன். நீ தங்குகிற ஸ்தலம் நான் அங்கு தங்குவேன். நீ உமக்கு எந்த தேசமோ அந்த தேசம் தான் எனக்கு சொந்தம். எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? மணவாளன் இருக்கிற இடம் தான் நமக்கு சொந்தம். Praise the Lord. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, தீர்மானம் பண்ணிட்டோம். அவர் தான் மணவாளன் தீர்மானம் பண்ணிட்டோம். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நான் இருக்கணும். அவருக்கு யார் தேவனோ நமக்கும் அவர் தான் தேவன். அவர் இருக்கிற இடம் தான் எனக்கு சொந்தம். Praise the Lord. Praise the Lord சொல்லுங்க. அப்போ இந்த உலகத்திலே நமக்கு மணவாளன் எதை செய்கிறாரோ, மணவாளன் எதை செய்தாரோ, மணவாளன் எப்படி நடக்க போகிறாரோ, எதை கொண்டு வர போகிறாரோ அதை சார்ந்திருப்பதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. அதைத்தான் ரூத் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கை சொன்னார், பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு ஆகாரமா இருக்கும். அப்ப இனி நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இயேசுவுக்கு எது பிரியமோ எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று மனப்பூர்வமா செய்யுங்க. What you are commit, not for the people. நான் சொன்னேன்ல, நேற்று கூட சில எக்ஸாம்பிள் சொன்னேன். Don't do commit for the people, but commit yourself for God. எதை செய்தாலும் மனுஷனுக்குன்னு செய்யாதீங்க. You want to satisfy the human being, you never will get result of it. But தேவனுக்குன்னு செய்யுங்க. ஒரு காரியம் செய்யறோம், இந்த காரியம் நான் செஞ்சு முடிக்கும் போது எங்க அப்பா மகிமைப்படுவார் சொல்லி பாருங்க, அது காரியம் மகிமையா. ஆதியாகமம் 11 என்ன சொல்றது? நமக்கு பேருண்டாக ஒரு கோபுரத்தை எழுப்புவோம்னு சொல்லி பாபேல் கட்டினாங்க. தேவன் பாஷையும் தாறுமாக்கினாரு, கட்டடத்தை அடிச்சு போட்டார். Praise the Lord. அந்த ஸ்காட் ஜான் பாத்தீங்கன்னா, he received the new tongues in his life. எந்த பாஷையை தேவன் தாறுமாறாக்கினாரோ அதே பாஷையை திரும்பி கொடுக்கிறார். யாருக்கு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தங்கள் ஜென்ம பாஷை பேசினார். பாபேல் டவர் இடிக்கப்படுறது முன்னால் என்ன பாஷை பேசினார்களோ அந்த பாஷை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை திரும்பியும் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு நம்ம அந்த பாஷையை திரும்பி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரே பாஷையும் ஒரே பேச்சும் ஒரே தேவனுமாய் ஆராதிக்க போகிறோம். பேசலாம். ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமா இருக்க போறோம். ஒரே பாஷை பேச போகிறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாம் கொஞ்ச நாள் தான். அவர் எல்லாருமே இன்னும் கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் அந்நிய பாஷை தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அந்நிய பாஷை அப்படின்னா நம்ம 2 பேரும் பேசிக்குவோம். உங்களுக்கு விளங்கும், நீங்க பேசுறது எனக்கு விளங்கும், வேற யாருக்கும் விளங்காது. அதான் சீக்ரெட். அடுத்த ஸ்டெப், அது அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக போறோம். நான் சில நேரங்களில் பேசுவோம், அநேகர் சொல்லுவாங்க, பிரதர் இதுதான் பேசுறீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி ரைட். அது புரிந்து கொள்ளும் போது திரும்பி அவன் பேச ஆரம்பிக்கிறான். பேசுவார். அப்போ ஒரே பாஷை, ஒரே மந்தை, ஒரே மெய்ப்பன். அப்பதான் அங்க போக முடியும் நம்மளால. ஆமென். அப்ப நம்ம தமிழ் பேசுவோம். நம்ம பரலோகத்துல தமிழ் தெரியுமா? அவருக்கு மொழியை உண்டாக்குறது அவர் தான். புரிஞ்சுங்க. ஆமென். இஸ் a master of language. ஆமென். புரியுது உங்களுக்கு? அதனால அவருக்கு தமிழ் தெரியும். ரொம்ப கேட்டாங்க, ಬ್ರದರ್ ಇಲ್ಲಿ ತಮಿಳಲ್ಲಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀರಾ, ನಾನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ. ಖಂಡಿತ ಕೇಳ್ತಾರೆ. ಬಿಡಿ, ಏನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. ಯಾವ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಅಲ್ಲಿ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ಕೇಳ್ತಾರಮ್ಮ. ಎಲ್ಲ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ಆಮೇಲೆ ಅಪ್ಪ ಸಂತೋಷ ಆಯ್ತು ಬ್ರದರ್, எனக்கு ತುಂಬ ಸಂತೋಷ ಆಯ್ತು. ನಾನು ಮಾತಾಡೋದು ಕನ್ನಡ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ. உங்களுக்கு விளக்குதா? வண்டி ஓடுது 22 வருஷம் ஆயிடுச்சு, ஓடிட்டு இருக்கு. அங்கே போனால் கொஞ்சம் மலையாளம், அங்கே போனால் தெலுங்கு, இங்கே போனால் கொஞ்சம் கன்னடா, இந்த இனியும் பேசுகிறேன். சில நேரத்தில் யாரையா பார்த்தா கைசா கேட்பேன், ஒரு அச்சாக கேட்பாரு, அதோட திரும்பி அதுக்கப்புறம் தெரியாது. அவன் நினைச்சவன் பயங்கரமா ஹிந்தி பேசுறாரு. நம்ம வண்டி அப்படிதான் ஓடுது. ஆனா கடைசி வரைக்கும் ஒரே மொழி, அந்நிய பாஷை. பேசுறவங்களுக்கும் தெரியாது, கேட்கறவங்களுக்கும் தெரியாது. தப்பிச்சுமோ நினைக்காதீங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறோம், அர்த்தத்தை உணர்ந்து பேசணும். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் கர்த்தர் சித்தமான 2014 லாங்குவேஜ்ங்கிற ஒரு கிளாஸ், ஹவு டு ஸ்பீக் இன் டாக்ஸ், அது ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த மெத்தட் எப்படி பேசணும், அந்த மெத்தடுடைய சிஸ்டம் என்னங்கிறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த கிளாஸ் தான். ஏன்னா கர்த்தர் சித்தமான நம்ம ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபஸி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த வருஷம். வெரி லிமிடெட் சீட்ஸ். அது ஒரு முடியும் போது கண்டிப்பாக அவங்க தீர்க்கதரிசிகளாக வெளியே போகணும். எனக்கு பாஸ்டர்களை உருவாக்கிட்டு இருக்கோம். டிப்ளமோ முடிச்சவங்க அநேகர் பாஸ்டர்ஸ். அடுத்து ப்ராஃபிட்டை உருவாக்குவோம். அடுத்து இவாஞ்சலிஸ்ட்டை கொண்டு வருவோம். தேசத்தில் நம்ம நாள முடிஞ்ச காரியங்களை செய்வோம். ஏன்னா இந்த படிக்கிற பசங்க எல்லாம் பாஸ்டர் ஆகிட்டாங்கன்னா நான் பிஷப் ஆயிடுவேன். பேசுகிறார். அதுக்கு மேலே என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் போஸ்ட் இல்லையா? சரியா? பாஸ்டர், சீனியர் பாஸ்டர், அப்புறம் பிஷப் தான்.
இப்பவே 2 பேர் உட்காந்துருக்காங்க, இன்னொரு 5 பேர் வந்துட்டாங்கன்னா 7 பேர் 7 பாஸ்டர்ஸ் 7 கிளைகள் இருந்தாவே நம்ம பிஷப் ஆயிருவோம். அப்படின்னா பி செப்பரேட். சபையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு பி செப்பரேட், வயசு ஆயிடுச்சு, மூலையில் உட்காந்துட்டு தான் பிஷப்னு அர்த்தம். ரொம்ப தெரியாது, சரியா? பி செப்பரேட். இங்க பாருங்க, மை பீப்புள் அப்படிங்கிற வார்த்தை இங்க பாத்தீங்கன்னா as in Exodus chapter 9 verses 13 எடுத்து பாருங்க. கொஞ்சம் ஆழமா சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். ஆவியானவர் அதை எனக்கு உணர்த்துகிறார். கொஞ்சம் ஆழமா எடுத்து பேசு. ஜனங்கள், அதாவது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் அப்படிங்கும் போது அது எப்படி நம்ம அதை சொந்தம் கொண்டாடலாம் பாருங்க. Exodus 9:13. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? என் ஜனங்களை அனுப்பிவிடு. மோசே என்ன கேட்கணும்? என் ஜனத்தை அனுப்பிவிடுன்னு கேட்கணும். இதுக்கு முன்னாடி மோசே என்ன சொல்றான்? கர்த்தர் என்ன சொல்ல வைக்கிறார் மோசே வாயில? மோசே சொல்றான், ஆண்டவரே வேறு யாரையாவது அனுப்புங்க. ஒரு காலத்துல எகிப்துல இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, எபிரேயர்களை குறித்து நான் வைராக்கியமா இருந்தேன். ஆனா இப்ப அந்த வைராக்கியம் செத்து போச்சு. ஜனங்களை குறித்த வைராக்கியம் இப்ப எனக்கு இல்லப்பா. வேற யாராவது இந்த வைராக்கியமா இருக்கிற ஆளை அனுப்புங்க, என்ன விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம். I don't have any connection with the people. I don't have any further relationship with the people. I am separate. Median. I am a median nation வந்துட்டேன். இங்க ஒரு பொண்ணை பார்த்தா கல்யாணம் பண்ண செட்டில் ஆயிட்டேன். இனிமேல் நமக்கு அந்த எகிப்து அந்த பார்வோனோட அதெல்லாம் வேண்டாம், வேற ஆளை பாரு. அப்ப என்னன்னா I don't have any relationship with the people அப்படின்னு சொல்றான். ஆனா தேவன் அவனை பிடிச்சு அனுப்பி பார்வோன் முன்னால என்ன சொல்ல வைக்கிறாரு? என் ஜனத்தை போகுது. என்ன சொல்றான்? You send my people. அது என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தம் HAM. HAM. AM என்ன? The people. HAM என்ன அர்த்தம்? HA-AM அப்படின்னா HAM மை, என்னுடைய ஜனம். சரியா? ஒரு சபைக்குள்ள வரும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணணும்? என்னுடைய ஜனம். இவங்க யாரு? என்னுடைய மந்தை. இவங்க யாரு? என்னுடைய சொந்தம், எனக்கு பிரியமான ஜனங்களே அப்படின்னு சொல்லணும். HAM அப்படிங்கிற வார்த்தை HA-AM. இதத்தான் மோசே சொல்றான், என் ஜனங்களை போகும். அப்பதான் பார்வோனுக்கு பயம் வருது. பார்வோனுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா இவன் ஓடிட்டான், பயந்து, உயிருக்கு பயந்து ஓடிட்டான். திரும்பி வருகிற பொழுது இந்த ஜனங்களே இவனை சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனா எப்படி திரும்பி வரான்னு பாக்குற பொழுது சொன்ன என்னுடைய ஜனம் என்கிற ஒரு ஐக்கியத்தோடு வரான். சொல்லி பாருங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இனிமே என்னுடைய ஜனம். சொல்லி சோபாவும் தேவமாவும் இல்ல, ஒரு தெரியாத முகத்தை பார்த்து யூ ஆர் மை பீப்புள் அப்படிங்கும்போது ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாது பாருங்க. சிஸ்டர், இவ்வளவு நாள் நான் யாரும் இல்லைன்னு நினைச்சேன், இப்பதான் எனக்கு ஒரு உறவை கர்த்தர் கொடுத்துருக்கு. அவங்க எப்ப பார்த்தாலும் உங்களை சபைக்குள்ள வரும்போது பாரு, நாளைக்கு உங்களை பார்த்து சிரிப்பாங்க, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா, எனக்கு சொந்தம் உண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த மோசேயுடைய பிரச்சனை வேற, இங்க போகாதீங்க. Exodus 1:20 எடுத்து வாசிப்பாங்க. 20ஆம் வசனம். இது நிமித்தம் ஜனங்கள் பெருகி, அங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, இது வந்து காமன் வேர்ட், the people increase ன்னு வரும். ஜனங்கள்ங்கிற வார்த்தை அது வந்து am அப்படின்னு சொல்லணும். am அப்படின்னா என் ஜனம். ஓகே, இங்க வந்து ami, அவரு சொன்ன என்ன சொல்லணும்? தேவன் என்னன்னு சொல்லணும் நம்மளை பார்த்து? ami, ami அப்படின்னா அவரு சொல்லணும். நான் வந்து உங்களை சொல்லணும்னா am அப்படின்னு சொல்லணும். பொதுவாக இவங்கெல்லாம் யாருன்னா am அப்படின்னா ஜனக்கூட்டம், சபை, ஜனங்கள். இந்த ஜனங்கள் am அப்படின்னா என்னுடைய ஜனங்கள். சரிங்களா? இதுதான் கிறிஸ்து வாழ்க்கையில பெரிய வெற்றியை கொண்டு வருகிறது. அடுத்த காரியம் பாருங்க. The people viewed from within the group contrast with Goy, G-O-I, Goy. The nation viewed from outside the group.
ஓகே, கோய்னா இந்த ஜனத்திற்கு அப்பாற்பட்டவங்க, தட் மீன்ஸ் புறஜாதிகள். இதெல்லாம் என்னுடைய ஜனம். இதை விட்டு அந்த பவுண்டரியை விட்டு இருக்கவங்களாம் ஏன் ஜனம் இல்லை, அவங்களாம் அகோய், கோய், GOI, கோய். ஓகே, இப்போ பாருங்க, கமிட்மெண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த இதுதான் ஜனங்கள். இந்த ஜனத்தோட நீங்க என்ன செய்ய போறீங்க? உறவு ஏற்படுத்த போறீங்க, ஐக்கியம் வைக்க போறீங்க. ஓகே, கமிட்மெண்ட் டு ரிலேஷன்ஷிப், ரீகன்சிலியேஷன். இப்போ நம்ம திரும்பி பார்ப்போம். Ruth's determination to move to the foreign land with her mother-in-law revealed an acceptance and commitment to the cross-cultural relationship that was permanent and faithful. இப்போ இந்த ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, என்ன சொன்னோம்? my people சொன்னோம். என்ன சொன்னோம் அதுக்கு? ha my. ஓகே, அப்படி சொன்ன என்ன அர்த்தம்? என் ஜனங்கள் சொல்லுகிற பொழுது என்ன ஆகுதான்? பர்மனன்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் ரிலேஷன்ஷிப். தொடர்ந்து என் ஜனங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஐக்கியம் வருது? இடையில பிரிவு வரவே கூடாது, டிஃபரன்ஷியேட் வரவே கூடாது. we cannot differentiate one another. ஐஸ்வர்யவான்களா, கரித்தனங்களா, உயர்ந்தவங்களா, படித்தவங்களா, படிக்காதவங்களா, எந்த ஒரு காரியமும் அந்த இடத்துல வரக்கூடாது. அதுதான் இங்க ஆவியானவர் சொல்றார். During the period when the history shows that two countries were ethnically divided against one another, ரெண்டு தேசமும் பிரிகிறது. இஸ்ரேல் தேசமும் மோவாப் தேசமும் எப்படி இருந்த நாட்கள்ல ரெண்டும் பிரிஞ்சு இருந்துச்சு. இவங்க யாரு? மோவாபியர். எங்க வராங்க? இஸ்ரேலுக்குள்ள வராங்க. இதுதான் ஒரு காரியம். ஒரு காலத்துல பிரிஞ்சு இருந்தவங்க எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க? திரும்பியும் வராங்க. This is what? During the period when history shows that two countries were ethnically divided against one another. இவர்களுக்கு விரோதமாய் அவர்களும், அவர்களுக்கு விரோதமாய் இவர்களும் பிரிந்திருந்தார்கள். ரெண்டு பேருக்குள்ள ஐக்கியமே கிடையாது. ஏன்னா நீங்க இது ஹிஸ்டாரிக்கலா பார்க்கிற பொழுது எப்படி இந்த தேசத்திலிருந்து இந்த தேசத்தை பிரித்திருக்கிறாங்க ரெண்டு பேரும், எப்படி இவங்க வராங்க, எப்படி இவங்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திருப்பி கொள்ளும். ஜட்ஜஸ் 3:14. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எழுப்ப பண்ணினார். பதினெட்டு வருஷம் சேவிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ரெண்டுமே என்ன ஆயிடுச்சு? விரோதம் உண்டாயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா these two women's faithful relationship catches the attention of all who see it. Ruth chapter 2 verses 11. 2ஆம் அதிகாரம் 11 வாசம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பிறகு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்திற்கு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவித்தார்கள். அடைக்கலமாய் வந்த உனக்கு. இங்க பாருங்க, ஒரு காரியத்தை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. Genuine reconciliation happens when a relationship has a commitment to resolve the difference. இரண்டு பிரிவினையான காரியங்களை நம்ம ரிசால்வ் பண்றோம். டிஃபரன்ஸ், இரண்டு டிஃபரன்ஸ். நான் தேவனை ஆராதிச்சுட்டு இருந்தேன்,
என்னுடைய வழக்கம் வேற, எங்க வழிபாடுகள் வேற, அதையே நான் இங்கேயே தொடருகிறேன் என்பதல்ல. இங்க வந்த பிறகு நம்மளை முழுசா மாத்திக்கணும். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா, பாரம்பரியத்தை விட முடியாது, பழக்க வழக்கத்தை விட முடியாது. பரலோகமும் வேணும், பாரம்பரியமும் வேணும். எதையாவது ஒண்ண விடணும். பாரம்பரியத்தை விட்டா பரலோகத்துக்கு போடும். சரிதானே? இங்க ரூத் என்ன செய்கிறாள்? எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அதான் 2:11 வாசித்து பாருங்க. She left everything. சொல்றாங்க, எல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீ உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டதுனால உன்னை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. கர்த்தர் உனக்கு தயவு செய்வாராக. இன்னைக்கு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்குன்னு சொன்னா, முழுசா நம்ம டிஸ்கார்ட் பண்ணாதான் கர்த்தர் நம்மளை பொறுப்படுத்திக் கொள்வார். சொல்றேன் இல்லையா? ஆவி, ஆத்துமா, சரீரம் என் தேவனுக்கு நீ ஒப்பு கொடுத்த பிறகு இனி நமக்கு எந்த இடத்திலும் ஒற்றுமில்ல, உறவும் இல்லை. அதான் உண்மை. நம்மளுக்கு எல்லாத்தையும் விட்டுறணும். அப்பதான் தேவனிடத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும். தேவன் நம்மை அழைத்த அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் வாழ்க்கையில நிறைவேறும். நம்ம செய்யறதெல்லாம் பாரம்பரியத்தின்படி, பழக்க வழக்கத்தின்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ இங்க முக்காடு போட்டு அழுது ஜெபம் பண்ணா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் நன்மை வரலன்னா இதான் காரணம். ஏதோ ஒரு விட்ட குறை, தொட்ட குறை இருக்கு. சொல்ற until we discard completely. எனக்குன்னு எதுவும் ஆண்டவரே, உண்மை தவிர பக்தன் பாடுறான், வேறொரு ஆசை இல்லை உண்மை தவிர. தொண்டை சரியில்லை என்ன பாடு. இதான் உண்மையான அழைப்பு. சொல்ற வேற ஆசை எனக்கு இல்லை. இருக்கா சொல்லுங்க. நீங்க பாருங்க, வேற ஆசை இல்லைன்னு சொல்லி பாருங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றுவார். மனசுல தோணும், இது நடந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இது வந்தா நல்லா இருக்கும் ஆண்டவரே, இது கிடைச்சா நல்லா இருக்கும் ஆண்டவரே பேசுவோம். ஆனா ஒரு சமூகத்துக்கு போகும்போது, நீ இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் அனாவசியம் ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, எனக்கு நீர் மாத்திரம் போ சொல்லி பாருங்க. ஏண்டா இவ்வளவு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் விட்டு நான் போதுகிறேன். அதான் சொல்ற, முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுகள் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கும். நமக்கு வேணும், நிறைய வேணும். ஆனா இயேசுவா ஆசீர்வாதமா பார்க்கும்போது இயேசுதான் ஆசீர்வாதம் வேண்டாம். தீர்மானம் பண்ணணும். நம்ம நினைச்சோம் ஆசீர்வாதம் வேணும், இயேசுவும் வேணும், அதோட ஆசீர்வாதமும் வேணும். என்ன செய்யறது? வேற வழி இல்லை. இயேசுக்கு சபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உலகத்துக்கும் போறேன்னா என்ன அர்த்தம்? We cannot serve the two masters. You preach one and hate another. அப்படிதான் இருக்கு பைபிள்ல. என்ன சொல்றார்? தீர்மானம் செய். நடந்தாலும் சரி, நடக்காட்டாலும் சரி, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன். வாழ்க்கையில் இயேசுவை தவிர இது எதுவும் வேண்டாம். Praise the Lord. You take a strong decision in this word. நீ செஞ்சு பாருங்க. Try once. You will be result, 100% result. Praise the Lord. இங்கே ஒரு காரியத்தை அவர் எப்படி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. Ruth is insistent. Entreat me not to leave you. என்ன சொல்றாங்க? The secret என்ன? Entreat me not to leave you. Our oft-quoted poem of commitment is not mere emotion. அந்த இடத்துல சொல்றது பாருங்க, ஒரு எமோஷன்ல அவர் சொன்ன வார்த்தை இல்லை. நம்ம என்ன செய்வோம்? எமோஷன்ல நிறைய செய்வோம். இன்னைக்கு போகும்போது தேவன் உங்களை எல்லாம் ஆஸ்வதிக்க போறாரு, யார் யாருக்கு ஆசீர்வாதம் வேணும் வாங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க? பிரதர் தான் சொன்னார், இயேசுவா ஆசீர்வாதமா, இயேசுதான் வேணும், பேசாம அவர் வந்துட்டார், போதும், ஆசீர்வாதம் பின்னாடியே வரும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். ஆனாலும் கையை தூக்குவோம். ரைட்டரா? கை தூக்குவோம், தூக்க மாட்டோமா? யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும்? 1ஆம் தேதி, அதுவும் டிசம்பர் மாதம், கிறிஸ்துமஸ் மாதம் யோசிச்சுங்க. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா சொல்லிட்டேன் நான், இயேசுவா ஆசீர்வாதமா முடிவு பண்ணு. இயேசுன்னா ஆசீர்வாதம் வந்துடும். இப்ப இயேசுவா ஆசீர்வாதமான்னு கேட்டேன்னு சொல்லுவீங்க. இவ்வளவு சொன்ன அப்புறம் இயேசுதான், வேற வழி இல்லை. ஆனா this should not be emotional. சரிங்க, எல்லாம் சொல்லிட்டு இயேசுதான் சொல்லிட்டு உங்களுக்கு அவசியம் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன் வேண்டாமா? என்ன சொல்றீங்க? The confusion state. But Ruth உடைய வாழ்க்கையில she never be emotion.
அவ வேற வழி இல்லாம அவ செய்யல, வேற வழி இல்லாம செய்யல. அவருடைய வாழ்க்கையில பல தீர்மானங்கள், அவருடைய வாழ்க்கையில பல திட்டங்கள் அவ எமோஷனா எடுக்கல. நீ நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல பிரச்சனை வருவதற்கு காரணம் எமோஷனல் கமிட்மெண்ட், எமோஷனல். ஏன்னா சில காலங்கள் நம்ம பார்க்கிறோம், நம்ம உட்காரமா தயவுசெய்து அந்த அம்மா மெசேஜ் கொடுத்துருக்கோம் பின்னாடி தெளிவா கண்டுபிடிங்க. நீ ஜெபம் பண்ணும் போது ஏதாவது எமோஷனலா பேசிட்டா அவர் ஆன்சர் பண்றது. Be careful. Don't be emotional. Don't be emotional. நீங்க என்ன செய்யணும்னா பேசுவது இன்னதென்று அறிஞ்சு பேசுங்க. அவர் ஏசாமி சொல்றார், இவங்க செய்யறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். அந்த தப்பை நம்ம செய்யலாமா? என்ன கேட்கறதுன்னே தெரியாம ஜெபம் இருக்குது இந்த சகோதரின்னு சொன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. இவங்க என்ன கேட்கறதுன்னே தெரியல, எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல, எமோஷனலா ஒப்பு கொடுத்துட்டாங்க, எமோஷனலா வந்துட்டாங்க. இவங்க கூப்பிட்டாங்கன்னு வந்துட்டாங்க, அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்க வீட்டுல பக்கத்து வீட்டு சிஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. எமோஷனல். அந்த அனுபவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். நீங்க தண்ணி தொட்டிக்குள்ள இறக்கி ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு அந்த தலைமையில கை வச்ச உடனே ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னீங்க பாருங்க, அவனோட சரித்திரத்தை அப்படியே கர்த்தர் சொன்னார் பாருங்க. எனக்கும் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஞானஸ்தானம் எதுக்கு? தண்ணி தொட்டிக்குள்ள இறக்கி தலையில கை வச்சு ஜெபம் பண்றதுக்காக ஞானஸ்தானம். That is purely emotional. இதுக்கு முன்னாடி ஆவியானவர் சொல்ல செய்யல, ஆவியானவர் சொல்றாரு தண்ணிக்குள்ளேயே உடன்படிக்கை ஏற்படுது, இது என் ரத்தத்தினால் ஏற்பட உடன்படிக்கை, இது மாறாது. நான் சொல்லிட்டேன், இனி அவனாச்சு தேவனாச்சு, ரத்தப்படி உண்மையில கிடையாது போட்டார். நானும் பார்த்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தோன்னு ஆளே இருக்க மாட்டாங்க. After the baptism we cannot see the people in the church. சபைகளுக்குள்ள தூரமா இருப்பாங்க. கேட்ட டைம் இல்லை பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணீங்க, நல்ல வேலை கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கோம், சபைக்கு வரதுக்கு டைம் இல்லை, எந்த ஒரு இன்வால்மெண்ட் இல்லை. ஆனா கர்த்தர் அதுக்காக உன்னை ஆஸ்வதித்தார். We should not emotional. எஸ்தருடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது, ரூத்துடைய வாழ்க்கையில போது அவர் எதுவுமே எமோஷன் எடுக்கல. எஸ்தர் அவ்வளவுதான். எஸ்தர் சொல்ற பாருங்க, நான் செத்தாலும் சாகிறேன். சும்மா சொன்னாங்களா? நீ ரொம்ப பேர் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்காக நான் சாகிறேன் பாஸ்டர். வாங்கம்மா, ஐயோ என் கூட்டுக்காரர் சோறு செய்யணும் மத்தியானம், அப்புறம் ஏன் வாயை தொடர்ந்து சாகணும்னு சொன்னேன். புரியுது உங்களுக்கு? அவருக்கு தெரியும், இப்ப கூப்பிட்டா கூப்பிட்டு போயிடுவார் மாமான்னு. Don't ever emotionally commit anything. யோசி, 4 தடவை யோசி, நான் ஒரு கமிட்மெண்ட் பண்ண போறேன் என் தேவனுக்கு, என் தேவனோட உடன்படிக்கை எடுக்க போறேன். இனி இந்த ஜனம் என்னுடைய ஜனம், அந்த தேவன் என்னுடைய தேவன், அந்த தேவன் இருக்கிற இடம் எனக்கு வேணும். எவ்வளவு பேருக்கு நீ கமிட்மெண்ட் பண்ண போறீங்க? நாட் எமோஷனலி. இந்த பூமி நமக்கு சொந்தம், எனக்கு வரப்போறது நாடி செல்வம். என் இயேசு எங்க இருக்கிறோ அதான் எனக்கு சொந்தமானது. என் இயேசுக்கு எந்த தேவனோ அந்த தேவன் தான் எனக்கு தேவன். Praise the Lord. இன்னைக்கு நீ எமோஷனலா சொல்லாம உண்மையா இருதயத்திலிருந்து பேசிப்பார், உனக்குள்ள ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வார். பல நேரங்களில் நான் சொல்வேன், இதை யூஸ் பண்ண மியூசிக்கே வேண்டாம், சும்மா பாடு, ஆவியானவர் இறங்குவார். ஏன்னா பல இடங்கள்ல மாத்திரம் வந்துட்டோம். இந்த கீபோர்டு வந்து எப்ப வந்து சினிமா எனக்கு ஆஃப்டர் த 7 years after my ministry இந்த கீபோர்டு வந்துச்சு. After the 9th year I got the drums, almost the better. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க பாஸ்டர்? சும்மா கைதான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாம் கையை தட்டினாங்க, நானும் பாடுறேன், அவ்வளவுதான். 7 வருஷம் ஓடிச்ச வண்டி, குறைஞ்சா போயிட்டோம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு போனா தேவன் அந்த வழியில நடக்கிற, இது இல்லைனாலும் நடக்கும், இருந்தாலும் நடக்கும். சொல்லுங்களேன். அந்த மாதிரி என் வாழ்க்கையில யார் என்னை நேசிச்சாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, நான் அவருடைய கரத்தை பிடிச்சிட்டேன், அவரோடு நான் நடப்பேன். ரூத்து சொல்றா பாருங்க, என் புருஷன் இறந்துட்டார், என் மாமனார் இறந்துட்டார், என்னுடைய கோபிரதர் இறந்துட்டார், இப்போ எனக்கு இருக்கிறதெல்லாம் என்னுடைய மாமி நெகோமி தான். சிஸ்டர் போயிட்டாங்க, தான் தேசத்துக்கு போயிட்டாங்க. பட் she never take her decision. எமோஷனலா ஐயோ நானும் விட்டுட்டு போயிட்டேன்னா எங்க மாமி என்ன செய்வாங்க, எதுக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு இவங்க இஸ்ரேல் தேசத்தை விட்டுட்டு நம்ம திரும்பி மோவாப் தேசத்துக்கு வந்துருப்போம்னு யோசிக்கல. அவர் திட்டமா பேசினா, தெளிவா பேசினா, நாட் எமோஷனல். இன்னைக்கு நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் எமோஷனலா இருக்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தையும் பார்ப்போம், ஆனா சாபங்கள் தான். Instead of blessings it will curse one out. ஏன்னா you are committed in front of the people. நீ கேட்கிற பாருங்க, வாலிப பிள்ளைகள் எவ்வளவு பேர் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க, கையை தூக்குவாங்க, அப்புறம் ஆளே இருக்காது, ஆளே இருக்க மாட்டாங்க.
போன வாரம் கேட்கணும், கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் எவ்வளவு பேர் கொடுக்குறீங்கன்னா 4 பேர். போன வருஷம் 40 பேர் தருவோம், 4 பேர். Because they have own work more than a God. They don't have time. The God knows their hearts. God knows their mind. He determined. If you change your life after accepting the Lord Jesus Christ as a personal Savior, He knows how to treat you. But I am not telling you with angerness. No. This is to you. உனக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு உறவு. நீ தேவனுக்கு ஊழியம் செஞ்சா கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்துவார், ஆசீர்வதி. அவருடைய நாமத்தை நீ பாடினா உன் வாழ்க்கையை அநேகர் சொல்லும்படியா கர்த்தர் நீ பாடுவை. அநேகருக்கு நீ சாட்சியாக இருப்பாய், அநேகருக்கு முன்பு நீ மேன்மைப்படுவாய். இதுதான் கர்த்தருடைய தீர்மானம். ரூத்துடைய வாழ்க்கையில் அவர் சொல்றார், she is not taken the decision emotionally. It is very very important. பாருங்க, her oft-quoted poem of commitment is not mere emotion. He clearly is reaching beyond the friendship to faith. விசுவாசத்திற்கு ஒரு தோழியாய். Okay, but beyond friendship to faith. The Lord who so indicates Ruth understand the nature of Yahweh. ரூத்துடைய வாழ்க்கையில எதை புரிஞ்சுக்கிட்டா? யாவே அப்படின்னா யெகோவா தேவனுடைய இன்னொரு பெயர் யாவே. அந்த தேவனை நல்லா புரிஞ்சுக்கிட்டது யாரு? ரூத். அதனாலதான் அவரோட எப்படி ஐக்கியம் வச்சா அவருக்கு பிடிக்கும். இந்த மாமியாரை தனியா விட்டுட்டு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா போதும்னு ஒரு செல்ஃபிஷ்னஸ்ல நான், என் குடும்பம், என் வேலை, என் படிப்பு, என் ஆசீர்வாதம், என் நன்மைன்னு சொல்லி சபையை அம்போன்னு விட்டு நீ போகிற பொழுது அந்த யாவே தேவன் என்ன டிசிஷன் எடுப்பாருன்னு தெரியாது. ஆனா ரூத்து சொல்றா, என்ன நடந்தாலும் சரி, இந்த அம்மாவோட போனா என்ன கிடைக்கும் எனக்கு? இந்த வயசான மாமனார் கூட இல்லை, இந்த அம்மா கையை பிடிச்சிட்டு போனா என்ன கிடைக்கும்? ஒருவேளை சோறு கிடைக்குமா தெரியாது. அவன் என்ன சொல்றா, நல்ல கவனிங்க. போவாசுடைய நிலத்துல பயிர்களை அறுகிற பொழுது அங்கே சிந்துகிற விதை தானியங்களை பொறுக்கும்படி நின்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்துக்கு போவாஸ் வருகிறான். அவன் கேட்கிறான், இந்த பெண் யார்? சொல்றாரு, இந்த மாதிரி மோவாப் தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அப்பே அந்த மாமியாருடைய பேர் நோமி. அப்படியே கணவன் செத்துட்டாரு, ரூத்துக்கும் கணவன் இல்லை, இன்னொரு பொண்ணு இருந்தா, இன்னொரு மகனுடைய மனைவி ஓர்பாள், அவன் திரும்பி போயிட்டா. ஆனா இவன் சொல்லிட்ட எல்லாமே என் மாமியார் தான் சொல்லி வந்துட்டா. ஆனா இவ தான் நின்று இருக்கான். அப்ப சொல்றான், இவள் பொறுக்கிக் கொள்ளும்படியா சில தானியங்கள் வார்கோதுமைகளை சிந்த விடுங்கள், இவள் பொறுக்கிக் கொள்ளட்டும். அவள் தண்ணீர் கொடுக்கிற பொழுது அவள் தண்ணீர் வாங்கி குடிக்கட்டும். அவர் எந்த லேண்டுக்கும் போகாம எப்போ என்ன வேணுமோ அவன் இங்கே வரட்டும். இங்க இருக்கிற காவலாளிகள் அவருக்கு எந்த கேடும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவன் கட்டளை இடுகிறான். சொல்லுகிறேன், இதுதான் தேவன் சொல்றாரு, இவ எதுவுமே வேண்டாம்னு சொல்லி முழுசா என்ன நம்பி வந்துட்டான். இனி இவளுடைய வாழ்க்கையில நான் வார்கோதுமைகளை கொடுப்பேன், இவளுக்கு தண்ணீர் கொடுப்பேன், இவளுக்கு பாதுகாப்பை கொடுப்பேன், எந்த மனுஷனுடைய கையும் இவள் மேல் படக்கூடாது என்று சொல்லி போவாஸ் கட்டளை இடுகிறான். இன்னைக்கு போவாஸ் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். இன்றைக்கு அவருடைய கரம் சொல்லுகிற வாழ்க்கையில இன்றைக்கு எந்த மனுஷனும் உன்னை தொட முடியாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வழி நடத்துதல், உனக்கு ஆகாரமும், உனக்கு தண்ணீரும், உனக்கு பாதுகாப்பையும் இந்த மாதத்தில் மாசமல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிற உன் வாழ்நாள் எல்லாம் கர்த்தர் குறைவில்லாமல் கொடுப்பார். உன் ஆகாரம் இனி குறைவாக இருக்காது, உன் தண்ணீர் இனி குறைவாகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்குகிறார். எவ்வளவு விருப்பம் கொடுக்க போறீங்க? எவ்வளவு கொடுக்க போறீங்க? நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார். நான் உங்களை வேதத்தில் இருக்கிற காரியங்களை அப்படியே சொல்ல நினைக்காதீங்க. This is a prophetical word. எல்லாமே இயேசு நான் வந்துட்டேன், என் குடும்பம் என்னை வெறுத்தது, குடும்பம் என்னை தூக்கி எறிந்தது, எல்லா ஜனங்களும் என்னை வெறுத்தார்கள், கிறிஸ்துவை நேசிப்பதனால அநேகனை பகைத்தார்கள், முகமுகமாக என்னை தூசித்தார்கள், என் கண்கள் முன்பாகவே என்னை பகைத்தார்கள். இந்த ஜனங்களுக்கு மத்தியில என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரம் பற்றியிருக்கிறேன், இவர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டு அந்த கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், நீ தானியங்களை எடுக்கும்படியான இடத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். நீ அந்நிய தேசத்துக்கு போகாதே, அந்நிய இடத்துக்கு போகாதே. உனக்கு தானியம் வேணா நீ இந்த சமூகத்துக்கு வா, நான் உனக்கு நிறைவான தானியங்களை கொடுப்பேன், நிறைவான தண்ணீரை கொடுப்பேன். எந்த மனுஷனும் உனக்கு விரோதமாய் கை கொடுக்கிறது
எந்த எல்லா விசாரிப்புக்காரனிடத்திலும் அவர் உத்தரவு கொடுத்திருக்கிறார். எவனும் உனக்கு விரோதமாய் எழும்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் பாருங்க. It is unrealistic to suppose that friendship crossing the barrier of culture, race or gender are easily achieved. It takes a Holy Spirit bond. இப்போ இந்த தீர்மானத்தை ரூத் எடுப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவள் ஆவிக்குள்ள மறுபடியும் பிறக்கிறவள் தான் இந்த தீர்மானத்தை எடுக்க முடியும். Those who born on spirit, நல்லா கவனிங்க, born on flesh became flesh, but born on spirit is a spirit. மாம்சத்தில் பிறப்பதெல்லாம் மாம்சமா இருக்கும், ஆவியில பிறப்பது ஆவியா இருக்கும். இப்ப ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ஒரு மனுஷன் ஆவியில பிறக்கணும் அப்படின்னா அவன் ஆவியில பிறக்கிற பொழுது அவன் தீர்மானங்கள் ஆவியா இருக்கிறது. ஆவியா இருக்கும், இல்லைன்னா எல்லாமே மாம்சமா இருக்கும். ஆனா ரூத்துடைய வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானம், இத்தனை காலம் தன் மாமியோடு வாழ்ந்த வாழ்க்கை மாம்சத்துல வாழ்ந்துட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று நினைக்கிற பொழுது அவன் என்ன தீர்மானம் எடுக்கிறா? இனி நான் ஆவியில தீர்மானம் எடுக்கணும். இதான் சொல்ற காரியம். It takes a Holy Spirit bond, recent commitment to understand the love the other person. உனக்குள்ள ஆவியானவர் வருகிற பொழுது மற்றவர்களை நேசிக்கிற சுபாவம் வரும். மற்றவர்களை நேசிப்பதுன்னா யாரை நேசிப்பது? அவங்க யாரும் அந்நிய ஜனங்களை நேசிக்கல. நல்லா கவனிங்க, ரூத் அந்நிய ஜனங்களை நேசிக்கல. நெகேமியை விட இன்னொரு அம்மா நல்ல வசதியா தான் நாங்க போய் அவங்கள நேசிக்கல. இந்த அம்மா நல்ல வசதியோட இருக்கிறாங்க, வீடோட இருக்காங்க, நல்ல ப்ராப்பர்ட்டியோட இருக்கு. ஒருவர் போயிட்டா இனிமே இந்த அம்மாவோட நமக்கு தான் சொல்லி அவ சுயநலத்துல ரூத்தை நெகேமியை நேசிக்கல. இவனுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இப்ப மோவாப் தேசத்தை விட்டு எங்க வராங்க? இப்ப இவங்க இஸ்ரேல் தேசத்துக்கு இவரெல்லாம் இழந்து வருகிறார்கள். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு வார்கோதுமையை பொறுக்கிட்டு வந்தாதான் மத்தியானம் சாப்பாடு. சொன்ன மாமி, நீங்க ரூம்ல இந்த இடத்துல குடிசையில இருங்க, நான் போய் ஏதாவது கிடைக்கிறதான்னு பாக்குறேன். அதுக்குள்ள நம்ம விசாரிச்சுட்டாங்க யாருடையது எந்த நிலம்னு பாக்குறாங்க. அவர் சொன்ன இது போவாசுடைய நிலம் சொல்லும் போது இந்த நெகேமியுடைய கணவர் இருப்பாங்க, அவங்களுக்கும் போவாசுக்கும் நெருங்கிய உறவு. தன் உறவின் முறையான இடத்துல சொல்ல இந்த நேரத்துக்கு போ, இந்த நிலத்துக்கு போ, அது போவாசுடைய நிலம். அவன் கண்கள் ஒரு தயவு கிடைக்கும். இத்தனை காலம் நம்ம ஆராதிச்சுட்டு இருந்த தேவன் யாரு? இன்னைக்கு உனக்கு காண்பிச்ச தேவன் எந்த லேண்டை காமிச்சிருக்கிறார், எந்த இடத்தை காமிச்சிருக்கிறார்? இந்த இடத்துல நீ தேவனை ஆராதிக்கிற பொழுது அந்த தேவன் உனக்கு இறக்கம் செய்வார். இந்த இடத்துல தேவனை நீ வழிபடுகிற பொழுது அந்த தேவன் உனக்கு இறக்கத்தை செய்வார். அப்படிப்பட்ட கிருபை, அப்படிப்பட்ட தயவு, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்ம என்ன செய்யறோம்னா, we are not always we are in the flesh. மாமிசத்துல எடுக்கிற தீர்மானம். ஆனா இன்னொரு காரியம் சொல்றாரு, especially in the cross culture relationship. ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு வருகிற பொழுது ஒரு கிராஸ் கல்ச்சர் ரிலேஷன்ஷிப் வரும். இங்க வந்தோடனே அந்நிய பாஷை ஒரு புதுசா ஒரு கர்த்தரை ஏற்றுட்டு இந்த சபைக்குள்ள வருகிற பொழுது அவங்க என்ன யோசிப்பாங்க, என்ன இவங்களா ஜோரா கையை தட்டிட்டு கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு ஒருத்தர் கீழே விழுகுறாங்க, ஒருத்தர் மேல விழுகுறாங்க, ஒருத்தர் ஆள் மேல விழுகுறாங்க. என்னது கிராஸ் கல்ச்சர்? நாங்க அங்க போவோம், அப்படியே உட்காருவோம், அப்படியே பாடுவோம், அப்படியே உட்காருவோம், அப்படியே பாடுவோம், எந்திரிச்சு வந்துருவோம். 15 நிமிஷத்துக்கு மேல அங்க உட்கார மாட்டோம், நாங்க உட்கார முடியாது. இங்கே வந்தோம்னா பார்த்தா எல்லாம் தலைகீழ இருக்கு. 10:30 மணிக்கு போனா 12:30 மணிங்கிறார். ஆனா முடிச்சு வெளியே வரும்போது 1 மணி ஆயிடுது. ஆனா வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிச்சுட்டு இறங்கி போகும்போதே உன் தேவைகளை கர்த்தர் அறிந்து சந்திக்கிறார். எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அப்படியே பிரசன்னத்துல தானே. எடுத்து வாசிப்பாரு, 3 நாள் இரவும் பகலும் பசி எடுக்கல, தூங்கல. இரவும் பகலும் 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்துல ஜனங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஏசாமியுடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே மெய் மறந்து போயிட்டாங்க. They are very much attracted by his word. இங்கே சொல்லுகிறவாத கிராஸ் கல்ச்சர். இயேசு அவருடைய உபதேசம், யோவான் ஸ்நானகன் அவருடைய உபதேசம். அந்த நாட்களில் கலிலேயா மற்றும் யோர்தான் நதிக்கரை அருகில பார்த்தீங்கன்னா இது ஜனங்களுக்கு புதுசா இருந்துச்சு. யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு? போயிட்டு
ஒரு 2 பேர் வாங்கன்னு கூப்பிடுறாரு. அவங்களுக்கு சொல்றாரு, ஒருவன் ஜனத்திலும் ஆவிலும் பிறக்கலன்னு ராஜ்யத்துக்கு போக முடியாது. என்ன ராஜ்யம் உங்களுக்கு தெரியாதா? இனி பூமியில வாழ்ந்து மறிச்சு செத்து போயிட பாருங்க. செத்து போன பிறகு மற்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனா நமக்கு நம்பிக்கை இருக்கு. கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவன் மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கும். அவரோடு சேர்ந்த 1000 வருஷம் அரசாட்சி. அது நீ அப்படி போகணும், தேவராஜ்யத்துக்கு போகணும்னா வேற வழி இல்லை. நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும், ஒருவன் மீண்டும் பிறக்கணும். இப்படி சொல்லுகிற பொழுது அவங்க சொல்ற, அப்போ எங்களுக்கு அந்த ஞானஸ்தானம் வேணும்னு சொல்லி ஜனங்க போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இதை போய் சொல்றோம், நாங்க ஞானஸ்தானம் எடுக்கிறோம் யோவான் ஸ்நானன் கிட்ட. அது ஞானஸ்தானம் எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியுமா? என்ன ஒரு அபிஷேகம்! அவன் கையில் அப்படி தொட்ட உடனே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படியா? அந்த மாதிரி அனுபவமா? அவன் பார்த்தா தாடி வச்சுக்கிட்டு ஒட்டகமயில துணியா சுத்திக்கிட்டு காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு சுத்திட்டு இருக்கான. என்ன கதை இதுன்னு சொல்லி ஜனங்க அப்படியே தூரம் வந்து பாக்குறாங்க. கொடுக்கிற ஞானஸ்தானத்துல ஒரு விடிவு இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, தேவனுடைய வழிநடத்தல் இருக்கிறதுன்னு அறிஞ்ச உடனே எல்லாம் லைனா வர ஆரம்பிச்சிட்டாங்க. யோவான் ஸ்நானனுக்கு கொஞ்சம் குழப்பம் ஆயிடுச்சு. யோவான் கேட்கிறாரு, முதல்ல இவரா கூப்பிட்டாரு, இப்ப ஜனங்க தானா வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப குழப்பம் இருக்கு. கேட்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன்னா முதல்ல 2 பேர் தண்ணிக்குள்ள இறங்கணும். இருதயம் ஃபுல்லா மாற்றப்பட்டு இருக்கு, மனசு மாற்றப்பட்டு இருக்கு. இறங்கும் போது ஒரு மாதிரி இறங்குறான், திரும்பி ஏறும் போது புதுசா எழுந்திருக்கிறான், மீண்டும் பிறந்த அனுபவத்துல போறான். ஆனா இங்க பார்த்தா ஒரு வண்டியை உள்ள வச்சு மறைச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? ஞானஸ்தானம் வேணும், பரலோகத்துக்கு போறேன்னு வரான். இவன் விரியன் பாம்பு குட்டி. இவனுக்கு சொல்ற, அருள் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வகை சொன்னது யார்? உங்களை ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளார்கள். இந்த கல்லுகளினாலே அவருடைய சந்ததி உண்டு பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கிற காரியம் இதுதான். வெறும் ஞானஸ்தானம் வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஞானஸ்தானத்துக்கு பிறகு நீ தண்ணீரை விட்டு எழும்பின பிறகு நீ எடுக்கிற தீர்மானம், உன்னுடைய திட்டம், கிறிஸ்துவுக்காய் நீ அர்ப்பணித்திருக்கிற காரியம் எல்லாமே 2வது. முதல்ல இயேசு, முதல்ல என் வாழ்க்கையில இயேசு. அதான் யோவான் சான் சொல்லிக் கொடுக்கிறார், நான் சிறுகவும் நீ நடக்குள் பெருகவும் வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்ரி டைம் கிரைஸ்ட் இன்க்ரீஸ் இன் அவர் லைஃப். கிறிஸ்து அதிகமாகவே தவிர குறைவாக கூடாது. அதான் சொன்னார் வெளிப்படுத்த ஆதியிலே கொண்டு அந்த அன்பை விட்டா என்னும் பேர்ல குறைவு இல்லையா? அது சொல்லுவாங்க, வர வர மாமியார் கழுத குணம் ஆயிட்டாங்க. ஆரம்பத்துல நல்லா இருக்கும், அப்புறம் போக போக மாறிடும் வாழ்க்கை. அப்படி ஞானஸ்தானமும் கிறிஸ்து வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆதியில எப்படி ஜெபித்தமோ கடைசி வரைக்கும் ஜெபிக்கணும். ஆதியில உபவாசத்தில் எப்படி இருந்தோமோ கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆரம்பத்தில் எப்படி வேதத்தை வாசித்தோமோ கடைசி வரைக்கும் வேதத்தை வாசிக்கணும். அன்பு மாறக்கூடாது, கிறிஸ்துவின் மேல் உள்ள ஐக்கியம் மாறக்கூடாது, நமக்குள்ள இருக்கிற உறவு மாறக்கூடாது, நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் மாறக்கூடாது. எல்லாமே கிறிஸ்துவுக்காக ஆதியிலே தொடங்கின ஓட்டம் அப்படிச்சோ கடைசி வரைக்கும் ஓடணும். அந்தியத்தில் ஓடுகிறவெல்லாம் ஓடுவோம், ஆனா வெற்றி பெறுகிறவங்க ஒரு சிலர் தான். அப்ப அந்த வெற்றி பெறுகிறவர்களாய் ஓடணும். பேசுறார் அந்த காரியத்தை விட்டு அடுத்த காரியத்தை சொல்ல பாருங்க. Recent commitment to understand the love the other person, especially the cross-cultural relationship, such as Ruth's and Naomi's. Such relationship can be successful when we determine that in Christ. இவர் 2 பேருடைய உறவு என்ன ஆயிடுச்சு? சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெகோமி ரூத்தை நடத்துகிறவள், விசுவாசிக்கும் சபைக்கும் உண்டான ஒரு உறவு. இது கடைசி வரை இருக்கும். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சபை யாருக்குமே கெடுதல் நினைக்காது. ஓகே, சபை நெகோமியை சப்போர்ட் பண்றதும், நெகோமி ரூத்தை சப்போர்ட் பண்றதும், ஒரு நல்ல மனவாளனை சபைக்காக பிலீவர்ஸ்க்காக சபை காண்பிக்கிறதும், இதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்குமே மாறாது. எது வேணாலும் மாறும், இந்த ஐக்கியம் மாறாது. என்னைக்கு எது வேணாலும் மாறும் பாருங்க. சொல்ற வானமும் பூமியும் கூட ஒழிந்து போகும், அப்படி வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அப்ப இனி நம்ம வைத்திருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள, அதுதான் இன்னைக்கு இந்த நாளுடைய செய்தி. அது மாத்திரமல்ல, என்ன சொல்றாரு பாருங்க, we can overcome the barriers between love and us in spite of our personal and social differences. We can overcome the barriers between the love and us in spite of our personal and social differences. Personal and social. நமக்குங்க போது எல்லாமே தனியா இருக்கும். சோசியல் அப்படிங்கும் போது என்ன ஆகும்?
கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? நமக்கு போது என்ன செய்வோம், மற்றவர்களுக்கு போது என்ன சொல்லுவோம், சோசியல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அன்புங்கும் போது நம்ம எப்படி இருக்கும், நம்ம என்ன நான் எப்படி நேசிப்பேன், நீ உன்னை நேசிப்பது போல நீ மற்றவங்களை நேசி. அதான் உண்மை. இப்போ பர்சனல் அண்ட் சோசியல் வரும்போது என்னை நான் நேசிப்பது போல நான் மற்றவங்களை நேசிப்பேனா சொல்லுங்க. ஒரு குண்டூசி எடுத்து அடுத்தவனை குத்தி பார்க்கலாம், எப்படி வலிக்குது, எப்படி கத்துறான்னு பார்க்கலாம்னு சொல்லி குத்த போகும்போது அடுத்தவனை குத்தும் போது குத்துறா எப்படிதான் வலிக்குமா அப்படிமா, நம்மளை குத்திக்குமா, ஏன்னா குத்துறா வலிக்கும் நமக்கு. அடுத்தவனை குத்தும் போது நமக்கு வலிக்காது, ஏன்னா அவனுக்கு தான் வலிக்கும். இதைத்தான் ரூத்தினுடைய சரித்திரம் சொல்லுகிறது. You want to pain others before you accept yourself the pain. அந்த வேதனை வலியை நீ முதல்ல ஏத்துக்கோ. அது வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அடுத்தவங்களுக்கு. இயேசு சொல்றாரு, இந்த வலியும் வேதனையும் எனக்கு போதும், மற்றவங்களுக்கு அது வேண்டாம். பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாம செய்யறாங்க, இவங்களை மன்னிச்சிருங்க, இந்த வேதனை உங்களுக்கு கொடுக்காது. ஏன்னா ஆதி காலத்துல மோசேயோட உடன்படிக்கையில, லேவியர் ஆகமத்துல, என்னாகமத்துல, யாத்திராகமத்துல உடன்படிக்கைகளை வாசி பாருங்க. கண்ணுக்கு கண் சொல்லுவோம். இயேசுவை எப்படி சிலுவையில் அடித்தார்களோ, குற்றமில்லாத இயேசு அவர்களையும் சிலுவையில் அறையணும். அப்ப அந்த வழி என்னன்னு இயேசுவுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, நான் பட்ட வேதனையை இவங்க படக்கூடாது, எனக்கு வலிக்குது, ஆனா இவங்களுக்கு வலிக்க கூடாது. நான் அந்த வேதனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எவ்வளவு பேர் சொல்ல முடியும் இன்னைக்கு? The pain, whatever the pain, I accept, not for others. That is my prayer. சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்ணீர் என் வாழ்க்கையில போதும், இந்த உபத்திரவம் என் வாழ்க்கைக்கு போதும், அது என் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் வரக்கூடாது. இந்த வேதனை மற்றவங்க தாங்கிறதை என்னால் சகிக்க முடியாது. என்றைக்கு நீ இதை நினைக்கிறாயோ அந்த நாளிலே நீ ஒரு பெற்றை தாயை போல கிறிஸ்துவுக்கு சமமாய் மாற்றப்படுகிறாய். சரியானவள் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உள்ள கையில் வரைந்திருக்கிறேன், உன் மதுகள் எல்லாம் எனக்கும் பாக இருக்கிறது. என்னை சொல்றீங்க, அடுத்தவங்க வேதனையை என் வேதனையா நான் பார்க்க போறேன், அடுத்தவங்க வழியை என் வழியா பார்க்க போகிறேன், அடுத்தவங்க கண்ணீரை என் கண்ணீரா நான் பார்க்க போகிறேன், அடுத்தவங்க உபத்திரவத்தை என் உபத்திரவமா பார்க்க போறேன்னு சொல்லி என்னைக்கு நீ உள்ளத்தின் ஆழத்திலே தீர்மானம் எடுக்கிறாயோ அந்த நிமிஷத்துல கிறிஸ்து உனக்குள் பிறக்கிறார், கிறிஸ்து உனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து உனக்காக ஜீவிக்கிறார், கிறிஸ்து உன்னை பயன்படுத்துகிறார், கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் மேலோங்கி நிற்கிறது. You learn to bear others' pain. மற்றவங்க வழி வேதனையை நீங்க சுமக்க கற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு மற்றவங்க வழி என்ன, அடுத்தவங்க வேதனை என்னங்கிறத புரிந்து கொள்ளுங்க. இதுதான் கர்த்தர் உனக்கு காண்பிக்கிறார். இயேசு எனக்குள் இருக்கிறார் அப்படின்னு எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இயேசு எனக்குள் இருக்கிறார் எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? அப்படி இருந்தாருன்னா அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி பார்க்கணும். அடுத்த பிள்ளைய கிணத்துல தள்ளி ஆழம் பார்க்க மாட்டோம். இந்த கிணறு எவ்வளோங்க ஆழம், பாவிக்கிறோம் தள்ளி விட்டு எவ்வளோ ஆழம், அப்படி இல்லை வாழ்க்கை. அதோட கிறிஸ்துவ வாழ்க்கை. தம்பி இருப்பார், நான் அனுபவசாலி, ஒரு பாஸ்டர், முதல்ல இந்த கிணத்துல நான் குதிக்கிறேன், எவ்வளவு ஆழம், அது மரணமோ ஜீவனோ என்னை சேர்ந்தது, நான் முதல்ல குதிக்கிறேன், நீ வெயிட் பண்ணு, பிரச்சனை இல்லை, ஆழம் இல்லை, சேர் இல்லை, ஒன்றும் இல்லைன்னா நான் மேலே வந்துட்டேன்னா நீ போ. அடுத்தது இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி அடுத்தவங்க வேதனையை புரிந்து கொள்ளாத ஒரு கூட்டமா. அது கிறிஸ்தவ கூட்டமா இருக்க முடியாது, அவங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கவே முடியாது. இயேசு உனக்குள் இருப்பாருன்னா அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி பார்க்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. அடுத்தவங்களை நொறுக்கி பார்க்கிற வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்து உனக்குள் இருப்பாரானால் மற்றவங்க பிரச்சனைகளை சுமக்கிற அனுபவம் உனக்குள்ள வேணும், மற்றவங்க பாரத்தை சுமக்கிற அனுபவம் உனக்கு வேணும். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்தது போல நான் மற்றவங்க பாரத்தை சுமக்க, ஆனால் அனைவருடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ள, அடுத்தவங்க கண்ணீரை நான் என் கண்ணீரை நான் ஊற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற உனக்குள்ள இன்றைக்கு ஆவியானவர் வாசம் பண்ண போகிறார். உனக்குள் கிறிஸ்து பிறக்க போகிறார். மீண்டும் அந்த அனுபவம் உனக்குள் வரப்போகிறது. இது கிறிஸ்துவின் சிந்தை உனக்குள் வரப்போகிறது. இதற்காக கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டிருக்கிறாய். Because of that you called by God in this mission today. இதான் அவருடைய நோக்கமாக இருக்கும், இதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது, அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நீ கடைசி காலத்துல சபை வளர்கிறதுன்னு சொன்னா நீ அடுத்தவங்க வேதனையை சுமக்கிற ஒரு அனுபவம் இருக்கும். ஒருத்தர் பார்க்கும்போது, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, ஐயோ என் வாழ்க்கையில வேதனை, என் வாழ்க்கையில துன்பம், என் வாழ்க்கையில பிரச்சனைகள்,
என் வாழ்க்கையில மனஸ்தாபம் என்று சொன்ன உடனே அவங்களுக்காக கண்ணீர் விடுகிற ஒரு சகோதரனாய், அவங்களுக்காக கண்ணீர் விடுகிற சகோதரியாய் இன்றைக்கு நீ ஒப்பு கொடுக்கிறாயோ, அந்த நாளிலே கிறிஸ்துவனுக்குள் உருவாக போகிறார், கிறிஸ்துவனை பயன்படுத்த போகிறார், கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் அவனுடைய மாற்றிக் கொண்டிருக்கிறார். அதுதான் கர்த்தர் இன்றைக்கு உனக்குள் வைக்கிற அபிஷேகம். Praise the Lord. மற்றவங்க விழுகிற பொழுது சிரிக்கிற அனுபவம் எனக்குள்ள இருக்குமானால் கிறிஸ்து அல்ல, உனக்குள்ள விசுவாசம் தான் இருக்கு. Praise the Lord. ஒரு மனுஷன் நடக்கும் போது தடிக்க விழுகிறான், ஐயோன்னு தூக்குற அந்த பரிதமா இருக்கு பாருங்க, கிறிஸ்து உனக்குள்ள இருக்கு. Praise the Lord. இன்னைக்கு யார் கையை முதல்ல பிடிச்சிங்களோ, உன் ஜனம் என் ஜனம், நீங்கள் என்னுடைய ஜனம் என்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அவங்க கையை திரும்பிய பிடிங்க. சொல்லுங்க, I pray for you my sister, I pray for you my brother, with the tears I pray for you. Today onwards I want to pray for you. Your completely problem is going to be changed. I'll carry your burden, I'll carry your tears, I'll carry your all your iniquities. நான் உங்களுடைய எல்லா நிந்தைகளையும், எல்லா அவமானங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா சேவைகளையும், எல்லா சங்கடங்களையும் என் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு உனக்காக ஜெபிக்க போகிறேன், உனக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு சகோதரனே, உனக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு சகோதரியே, உனக்காக ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுது, உனக்காக கண்ணீர் விடும் பொழுது, உன் சூழ்நிலைகளை என் இயேசு மாற்றுவார், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் மாற்றுவார். இன்றைக்கு அந்த வல்லமை இப்பொழுது உனக்குள் கடந்து வரட்டும். நீ யார் கரத்தை பிடித்திருக்கிறாயோ இப்பொழுது வல்லமை புறப்படட்டும், வல்லமை புறப்படட்டும், அபிஷேகம் புறப்படட்டும். இயேசுவின் அன்பு, இயேசுவின் இரக்கம், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் பலன் உனக்குள் இறங்கி வரட்டும். இப்பொழுது பெற்றுக்கொள், பெற்றுக்கொள் அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்கி வரட்டும். Oh yes God. Now you can see the tremendous changes happen in your life. Amen. இப்படித்தான் ரூத் நெகேமி கையை பிடிச்சு அவள் தனித்து விடப்பட்டாள். கணவனும் மறித்துட்டான், பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் மறிச்சு போயிட்டாங்க, அந்த மாதிரி தனியா இருக்காங்க. ரூத் சொன்னா, ஏன் கவலைப்படுறீங்க, நம்மளுக்காக நான் இருக்கேன். உங்கள் தேவன் என்னுடைய தேவன், உங்க தேவனும் என் தேவன், உன் ஜனம் என்னுடைய ஜனம், உன் தேசம் என் தேசம். காரியத்தை ஆனா ஆசீர்வாதம் நெகேமிக்கு இல்லைங்க, ரூத்துக்கு. சொல்லுங்க, இந்த அம்மா இப்படி சொன்ன உடனே நெகேமிக்கு எந்த மாற்றமும் அல்ல, ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வருகிறது. போவாஸ் வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். இனி கையை பிடிச்சு சொன்னீங்க இல்லையா, கையை பிடிச்சு உடன்படிக்கை ஏற்படுத்துறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில யார் வர போகிறார்? இயேசு வர போகிறார். உங்க வாழ்க்கையில இயேசு வர போகிறார். உங்க வாழ்க்கையில இயேசு வர போகிறார். அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை, மேலான நன்மைகளை, மேலான தயவை இயேசு இன்றைக்கு கட்டிட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Your life is going to be changed by today. He will increase your faith. He will increase your strength. He will increase your blessing. He will increase the spirit in you. Amen. Amen. Praise the Lord. Another 12 minutes time. I want to close down. Turn to the book of John chapter 4 verses 4 to 9. John chapter 4. Yes. பாருங்க, சென்சிட்டிவிட்டி என்ன பார்க்கிறோம்? சென்சிட்டிவிட்டி. இந்த ரூத்துடைய வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தீங்கன்னா என்ன இருக்காங்க? சென்சிட்டிவிட்டி இருக்கு. நீங்க ஒண்ணு வேண்டாம், உலகத்துல சொல்லி பாருங்க, உலகத்துல யாரையாவது பேசி பாருங்க, எல்லாம் இழந்து போயிட்டு. I lost everything. The poor widow woman was alone. I tried to uphold her and lead her furthermore. அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏம்மா புத்திகித்தி இருக்கா, யோசிச்சையா, இருந்திருந்து அந்த கிளவி கையை பிடிச்சிட்டு எங்க போற, வழியை பார்த்துட்டு நீ போ அப்படிதான் உலகம் சொல்லும். இது சென்சிட்டிவிட்டி. இது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், இது யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆனா ரூத் இது யோசிக்கவே இல்லை.
reconcile. இதான் நீ பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னா என்ன சொல்லுவாங்கன்னா, யோசிச்சீங்களா? முதல்ல யோசிச்சீங்களா? இட்ஸ் வெரி சென்சிட்டிவ் ப்ராப்ளம், இட்ஸ் வெரி சென்சிட்டிவ். இதை போய் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இது என்ன நடக்கும் தெரியுமா? இதனால பிரச்சனை என்ன இருக்கு தெரியுமா? நீ அந்த அம்மாவுக்கு சோறு போடணும், அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. she lost everything. இருந்திருந்து அம்மா அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு ஓஞ்சணும், ஏன் சொல்லும், ஏன் தேவை, ஏன் தேவை, ஓ இடம், ஏன் இடம், என்னம்மா பைத்தியக்காரத்தனமா இருக்கு உலகம் சொல்லும். ஆனா வித் சென்சிட்டிவிட்டி இவன் சொல்றா, நான் பிடித்தது நெகோமியுடைய கை அல்ல, இது தேவனுடைய கை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலங்களில் பார்க்கிற பொழுது விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்கப்படுகிறதால நியாயம். அதனால ரூத் என்ன செஞ்சா, அழகாக கையை பிடிச்சிட்டேன். I'm with you. The things are changed. Things are changed. இங்க பாருங்க, இங்க ஒரு இயேசுவை அங்கு கொண்டு வருகிறோம். இயேசு இப்ப யார் கையை பிடிக்க வராரு? சமாரியா பெண். பிரைஸ் தி லார்ட். யார் பிடிக்கிறாங்க? சென்சிட்டிவிட்டி தானே. இப்ப பாருங்க, நெகேமிக்கும் ரூத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. கணவன் நடந்துட்டா போயிட வேண்டியதான், முடிஞ்சிச்சு கதை. ஆனா நம்ம போகல. இங்க பாருங்க, உமக்கும் எனக்கும் என்ன, சமாரியர்களும் யூதர்களும் சம்பந்தம் கலக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏகிட்ட ஒரு சமாரிய பெண்ணிடத்துல யூதனாகிய நீர் தண்ணீர் கேட்கலாமா? அவர் சொல்றார், நீ கேட்டிருந்தா நான் வேற தண்ணி கொடுத்துருப்பேன். அப்ப என்னது? சென்சிட்டிவிட்டி, ரீகன்சிலியேஷன். பாருங்க, ஜீசஸ் சென்ஸ் ஆஃப் constraint, that means needed. Jesus sense of needed and choice to travel through Samaria and an area surrounded by the Jews demonstrate great intentionality in reach out with reconciling love. இயேசு அந்த வழியாய் போக வேண்டிய கட்டாயம் இல்லை, ஆனாலும் அவர் கடந்து போகிறார். இவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவனாகிய கர்த்தர் அவருக்குள்ள ஒரு பெரிய தீர்மானத்தை சொல்றார், இந்த வழியாய் நீ போகிற பொழுது அங்க யாக்கோபுடைய கிணறு இருக்கும், அங்க ஒரு பெரிய ஊழியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஒரு ஊரையே ஒரு பெண்ணை வச்சு மாத்தது. அப்படி ஒரு உடன்படிக்கை தேவன் அங்க சொல்கிறார். reconciling love. He reaches out with the divine love and the human sensitivity. A woman who was a different race and whose morals were questionable. அவருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கை. இந்த பெண்ணுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பெண்ணை வச்சு இவர் என்ன செய்ய போறாரு? இவருடைய வாழ்க்கை சரியில்லையே, இவள் சரியில்லையே, அவருடைய கோத்திரம் சரியில்லையே, அவருடைய வளர்ப்பு சரியில்லையே, அவள் இருக்கிற தேசம் சரியில்லையே என்று சொல்லி அவளை விட்டு விடாதபடி அவளோடு கூட இயேசு பேசுகிறார். அவள் போய் ஊரையே கொண்டு வந்துட்டா இயேசு கிட்ட. சொல்லுங்களேன், யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் நினைக்கிறது இவங்க பிரயோஜனம் இல்லாதவங்க, this people are useless அப்படின்னு யாரை வேண்டான்னு சொல்றோமோ அவங்கள தான் கர்த்தர் எடுக்கிறார், அவருக்கு பாத்திரமா எடுக்கிறார். If you neglect, these people are useless, but God wants such a people in His ministry. இதுதான் அதுக்கு நான் என்னுடைய அனுபவபூர்வமாக நான் பார்த்தது. அதுதான். ஒருவேளை ஒரு பெரிய ஊழியக்காரர்கள் அவர்கிட்ட போய் கேட்பேன், நீங்க எப்படி ஐயா இந்த ஊழியத்துக்கு வந்தீங்க? ஒரு ஊழியக்காரன் கேட்டேன், அவர் இப்போ உயிரோட இல்லை. அவர் பேர் அருள்ராஜ். நான் அவரும் பல மணி நேரங்கள் நாங்கள் செலவிடுவோம். ராத்திரியில் 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம், 2 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம். பாருங்க, எப்பெல்லாம் காரணியாக நானும் அவரும் ஃபேக்கல்ட்டியாக போகிறோமோ அப்போல்லாம் எங்களுக்கு பக்கத்து ரூம் கொடுத்துருவாங்க. ஒரு நேரம் கழிச்சு அவர் சாப்பிட்ட பிறகு அங்கேயே தான் இருப்போம். சாப்பிட்ட பிறகு பேசும்போது கேட்டேன், ஐயா எப்படி அனுப்பவும் சொல்லுங்க, எப்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? அவர் சொன்னார், எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் சொன்ன சாட்சி ஒருவேளை கேட்டுருப்பீங்க நீங்கள் அனைவரும். சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. சொன்னார், இப்போ நான் அப்படி நடிக்க முடியும், இப்படி இருக்க அப்படி நடிக்க முடியும், என்னை யார் ஏற்றுக்குவா? ஹீரோ மாதிரி சட்டை போட முடியுமா? மேலேருந்து குதிக்க முடியுமா? என்னால் செய்ய முடியாது. பார்த்தேன், காமெடியெல்லாம் போயிடலான்ட்டு போயிட்டேன். சின்ன சின்ன ரோலில் காமெடி ரோலில் நடித்தேன்.
அப்போ நான் வந்து டெலிஃபோன்ஸில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தேன். கிடைக்கிற நேரத்துலலாம் போயிட்டு சினிமாவில் அப்போ தேவன் என்னை சந்தித்தார். தேவனை சந்திக்கிறதான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ கிறிஸ்துவோடு கூட நான் நெருங்குற பொழுது அதிகமான மணி நேரங்கள் நான் வந்து மெரினா பீச்சில் ஜெபிக்க போவேன். என்னுடைய நண்பர் ஒருவர் இருந்தார். அவர் சொன்னார், இதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொல்லி என்னை ஜெபிப்பதற்காக. காரணம் இது, மெரினா பீச் நாங்கள் போய் பல மணி நேரம் ஜெபிப்போம், அந்நிய பாஷையில பேசுவோம். ஒருவருக்கு அந்த கடலுடைய சத்தத்தை, அந்த கடல் அலை சத்தத்துக்கு மேலாக நாங்கள் சத்தம் போட்டு ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு ஒரு 8-9 மணிக்கு எவ்வளோ பாருங்க, 50 காசு இருக்கா, சரிவா 2 டீ குடிக்கலான்னு டீ குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமை. அந்த நாட்களில் கர்த்தரை சந்தித்தார், கர்த்தரை தொட்டார். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ சொன்ன, உலகம் சொல்லிடுச்சு இவன் பிரயோஜனமற்றவன், இஸ் யூஸ்லெஸ் பர்சன் சொல்லி என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்போ கர்த்தர் சொன்னார், இல்லை, you are useful for my work. You are not useful for the world, but very useful for my ministry. அவர் தம்முடைய ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். வாழ்க்கை சொன்ன, என்னால் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன், நீ புறப்பட்டு வா. அந்த நாளில் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தர் பல தேசங்களில் என்னை பயன்படுத்தினார். அங்கிள் டீச்சர்ஸ் ஒரு முறை கேட்டேன், அங்கிள் எப்படி எங்களுக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க அங்கிள்? அங்கிள் சொன்னாங்க, தம்பி என் வாழ்க்கையை வெறுத்து போயிட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, படிப்பும் அதிகமாக மண்டையில் ஏறல, எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னுடைய தகப்பனார் துரைசாமி ஒரு வாத்தியார், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாஸ்டர். அப்படி இருக்கிற பொழுது நான் என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது என்னால் எதுவுமே செய்ய முடியல, சாதிக்க முடியல, நான் செத்து போயிடலான்னு சொல்லி ரயில்வே ட்ராக்கில் போனேன். அப்போ கர்த்தர் என்னை தொட்டார். ஒரு முறை மோன்ஸ் ராசன் கேட்டேன், எப்படி உங்களை கர்த்தர் அழைச்சார் ஊழியத்துக்கு? நான் சொன்னார், எனக்கு நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது நான் மரித்து போகிற நிலைமையில ஒரு ஊழியர் வந்து என் கை மேலே வச்சு என் மேலே விழுந்து ஜெபித்தார். என்னால் நடக்க முடியாது, நான் பேரலைஸ் ஆயிட்டேன். அந்த நாளிலே கர்த்தர் என்னை தொட்டார். எனக்காக எழுப்பி பிரகாசின்னு சொன்னார். நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். அநேக ஊழியக்காரர் பின்னால் சொல்றதுலாம் ஒண்ணுதான். நான் படிச்சு இதுக்காகவே படிச்சு இதற்காகவே ஜெயித்து இதற்காகவே நான் பாஸ் ஆனேன்னு சொன்னது இதுவே நான் கேள்விப்படவே இல்லை. நீ சக்சஸ்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் காட், எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பிரயோஜனமற்றவர்கள், இன்க்ளூடிங் மீ. ஐ அம் யூஸ்லெஸ் ஃபார் திஸ் வேர்ல்ட் பட் யூஸ்ஃபுல் ஃபார் காட். ஆமென். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா நீங்க? நான் பிரயோஜனமற்றவன், நான் பிரயோஜனம் இல்லாதவர், கர்த்தர் என்னை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். அதுதான் நீ வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒரு சமாரிய பெண் என்பவள் பிரயோஜனமற்றவள். She is not happy. ஒரு காரியத்தை பாருங்க, intentionally in reaching out with reconciliation love, he reaches out with divine love and a woman's sensitivity to a woman who was a different race and whole, whose morals, right? Morals were questionable. This is constant with Jesus' frequent teachings. Reach out பாருங்க, அப்படியே போய் இயேசு அவளுக்குள்ள அப்படியே பதிஞ்சிட்டார். சொல்லாரு, என்னை பார்த்தோன்னே எனக்கு உண்டானது எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டார். எனக்கு உண்டானதெல்லாம் என் இயேசு அப்படியே சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்னாச்சு அவன் வாழ்க்கையில? அவள் போய் தன்னை குறித்து சாட்சி சொல்லி, நான் பார்த்தது இயேசு, என்னை குறித்து எல்லாவற்றையும் அப்படியே சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த கிராமமே புறப்பட்டு இயேசுவை காணுகிறது. இந்த ஒரு மனுஷி இவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிற பொழுது அவளுடைய வாழ்க்கையில் வந்து அவள் விபச்சாரி என்று போட விடலை. The morals questionable அப்படின்னு இருக்கு, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இவளை கொண்டு கர்த்தர் பெரிய ராகாம் என்கிற வேசி, அவள் தேவனுக்காக ஊழியம் செய்கிறார். அந்த குடும்பம் காப்பாற்றப்படுகிறது. சொல்லுங்க. அதனால உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு அவர் விரும்புகிறபடி நீ உன்னை அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். Jesus frequent breaking the mold of the rationally religious. He became a friend of tax collectors and generally sinful who are not led by supposedly. இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது பல நேரங்களில் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிற ஆட்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் டாக்ஸ் கலெக்டர், யாரு? சகேயு. அவனை பத்தி என்ன பேருக்கு ஊர்ல? அநியாயக்காரனான மனுஷன் இல்லையா? இயேசுவை காலை தொட்டு அவரை கழுவி
முடி எடுத்து தொடச்சு ஓயாம முத்தம் கொடுத்தது யாரு? ஆவியான ஸ்திரீ. பிறகு அவங்களுக்கு இயேசுவோடு ஐக்கியமா இருக்கணும்னா யாரு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் இயேசு ஏன் கூப்பிடுறாரு தெரியுமா? இவங்களால உலகத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்க அப்படியே தலைகளை மாற்றாரு. சகையை பார்த்து சகையுவை இறங்கி வா, நீ நான் உன் வீட்டை தங்கணும். யோசித்து பாருங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. சமாரிய பெண் என்ன செய்கிறார்? என்ன செய்யறார்? நான் பார்த்தவர் மேசியா இயேசு அப்படிங்கிறார். ஒண்ணு, ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க. இவள் போய் அநேகரை அழைத்து கொண்டு வருகிறாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகிறார். ரூத் நெகமிய ஏற்றுக்கொண்டு போகிறார். சகையோ மரத்திலிருந்து இறங்கி இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகிறார். இன்றைக்கு நீ இங்கிருந்து போகும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டு போ, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. This is the conclusion. ரூத் நெகமி ஏத்துக்கிட்டாங்க, சமாரிய பெண் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க, சகையு இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ நீ நான் என்ன செய்யணும்? அவ்வளவுதான் மெசேஜ், அவ்வளவுதான். We are accept the Lord Jesus Christ as a personal Savior in my life. Let us stand on your feet. Thank you, Lord. Hallelujah. ஒப்பு கொடுப்போமா? முழுசு ஒப்பு கொடுப்போம். அந்த வேளையில கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரட்டும். இந்த கண்மலையானவரே, என்னை காத்து தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காத்து தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சிறகுகளின் நெஞ்சம் மகிழ செய்தீர். சிறகுகளின் நெஞ்சம் மகிழ செய்தீர். தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை Glorious Master, the wonderful God, Ura Shakadi, Himam Mihanduru Shagarami Kanadu Handarahodi,
Hula Shekabadu Shamadi Kalalu Sandarabi. He Manashaku Biatumi Sharadi Kalalu Karadia. நான் உங்களை தூக்கி உயர்த்தி பிடித்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் கிருபை உன்னை தாங்கி வருகிறது. நீங்கள் என்னை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீங்கள் என்னை நேசிக்கிறபடியினால் நீங்கள் விரும்புகிறதற்கு மேலானதை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். No, Hauria, Diham, Nita, Ugalavi, Karadia. Mihalu, Mianduru, Shiga, Lahura, Ligma, Mihantumi, Handuru, Mihanturu, Miha, Lura, Yanduru, Uhi, Makadia, Mahantimi, Handu, Iratu, Hakala, Ukuribia, Tara, Karadia. உங்களை பகைக்கிறவர்களை நான் பகைப்பேன், உங்களை வெறுக்கிறவர்களை நானும் வெறுப்பேன். உங்களுக்கு தீமை செய்வர்களுக்கு விரோதமாய் என் கரம் தீமையா இருக்கும். நான் கர்த்தர், நான் மாறாதவர். நான் உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். I will make a new covenant with you. Those who hate you, I will hurt them. Those who trouble you, I will trouble them. Those who try to punish you, I will punish them. You are my children, I am your God. Amen. Now you can see that my presence flow your mind and your body and your soul. I send my presence. Oh, says the Lord Almighty, Holy Spirit. பரிசுத்தமே தேவனாகிய ஆவியானவருடைய வல்லமை இந்த இடத்துல உங்கள் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது. உங்கள் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது. உச்சம் தலைமுதல் உள்ள கால்களில நீங்கள் அந்த அபிஷேகத்தை உணரும்படியாய், அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாய், அந்த கிருபையை தரித்துக் கொள்ளும்படியாய் நான் ஆவியானவர் உங்கள் மேல் இடைபடுகிறேன். உங்களுக்குள்ள உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தராகிய நான் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்கிறேன். Thank you, Lord. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. என் பிள்ளைகளை நீ தொட்டதற்காக, என் ஜனத்தை நீ தொட்டதற்காக நன்றி அப்பா. I am. You are my people. உரா கபாதி ஷகதியா தரதி. நன்றி ஆவியானவரே. பிள்ளைகளை நீ தொட்டமைக்காய் நன்றி. அபிஷேகத்திற்காய் நன்றி. வழி நடத்தினதற்காய் நன்றி. இந்த நாளிலும் இவர்களை நீ கண்ணீர் சிந்தாமல், வெட்கத்தை காணாமல், தடை தாண்டி ஓடத்தக்கதாய் உம்முடைய பலத்தை இவர்கள் மேல் தந்தரும்படி செபிக்கிறேன். Let them overcome all the trials, all the obstacles. Let them run over your achievement. Let them go around whatever you promised them. Let it be. Everything should happen automatically according to your revelation, according to your promise. In Jesus' matchless name I pray. Amen and amen. Good God.